வணக்கம். சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள். திருவெற்றியூர் கிளை நூலகம் வாசகர் வட்டம் சார்பாக சிந்தனை சாரல் 98வது நிகழ்ச்சி. புலவர் தமிழ் அமுதன் நாட்டுப்புற இலக்கியம் என்ற தலைப்பில் சிறப்புரை ஆற்றினார். திருவெற்றியூர் கிளை நூலக வாசகர் வட்டம் சார்பாக மாதந்தோறும் 2வது சனிக்கிழமை சிந்தனை சாரல் நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள் சிறப்புரை ஆற்றுவார்கள். இந்த வகையில் இன்று 8/11/2025 நடைபெற்ற 98வது மாதாந்திர நிகழ்ச்சியில் சிலம்பு செம்மல் புலவர் தமிழ் அமுதன் நாட்டுப்புற இலக்கியம் என்ற தலைப்பில் திருவெற்றியூர் நெடுஞ்சாலை சண்முகனார் பூங்கா அருகில் செயல்பட்டு வரும் திருவெற்றியூர் அரசு கிளை நூலகத்தில் சிறப்புரை ஆற்றினார். நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் நாராயணன் தமிழ்தாய் வாழ்த்து பாடினார். தொடர்ந்து சிறுமி எம் சாலினா காமராஜர் பற்றிய பாடல் பாடினார். மாணவன் எஸ் சர்வேஸ் பூமியின் துணை கோளான சந்திரனை பற்றியும் ஸ்வஸ்திகா திருக்குறளுடன் சிறுகதை ஒன்றையும் எடுத்துக் கூறினார். தொடர்ந்து விவேகானந்தா வித்யாலயா மாணவி அக்ஷயா கலியமூர்த்தி IPS பற்றி சிறு நினைவுகளை கூறினார். இந்நிகழ்ச்சியின் போது சென்னை மாநகராட்சி என்விரோ அமைப்பைச் சேர்ந்த ஆஷா மேரி தனது குழுவினருடன் வருகை தந்து சுற்றுப்புற சூழலையும் குப்பைகளை தரம் பிரித்து தூய்மை பணியாளர்களும் வழங்க வேண்டுகோள் விடுத்தார். நிகழ்ச்சியில் அரிமா என் துரைராஜ் வரவேற்புரை ஆற்றினார். தொடர்ந்து திருவெற்றியூர் நூலகர் லதா வரவிருக்கின்ற நூலக வார விழாவை வாசகர் வட்டம் முன்னின்று நடத்தி தர வேண்டுகோள் விடுத்தார். சொல்லழகர் கவிஞர் சுக நிலவரசன் சிறப்பு விருந்தினர் புலவர் தமிழ் அமுதனின் சிறப்புகளை எடுத்துக் கூறினார். வாசகர் வட்ட துணைத் தலைவர் குரு சுப்பிரமணி நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க இறுதியாக பாஸ்கரன் நன்றி கூறினார். இந்நிகழ்ச்சியில் வாசகர் வட்டம் தொழிலதிபர் மதியழகனுடன் பொதுமக்கள் நூலக வாசகர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். சிந்தனை சாரல் 98வது மாதாந்திர நிகழ்ச்சியின் விரிவான வீடியோ தொகுப்பு. அன்புடைய அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். நம்முடைய நூலகத்தில் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை சிந்தனை சாரல் நிகழ்ச்சியில் ஒரு இலக்கிய கர்த்தாவை அழைத்து அவரை சிறப்பு சொற்பொழிவாற்றும்படி கேட்டு அதை கேட்டு இன்புறுவோம். அதேபோல் இந்த மாதம் இன்றைய நாள் நடைபெறுகிறது. முதலில் தமிழ்தாய் வாழ்த்து திரு நாராயணன் தலைமை ஆசிரியர் அவர்கள். மடந்தை கழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ்வரத கண்டமதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் அத்திலக வாசனை போல் அனைத்துலகம் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திரும்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அடுத்ததாக வரவேற்புரை. இன்றைக்கு நமது வாசகர் வட்டத்தின் தலைவர் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அதே போன்று நாம் சிறப்பு சொற்பொழிவாளரை அழைத்தவுடன் நான் பேசுகிறேன் என்று வந்திருக்கும் தமிழமதன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன்.
அவர் ஏற்கனவே நம்ம கூட்டங்களை வந்து பார்த்துருக்கிறாரு. அவருடைய ஆலோசனையும் சிலது கூறியிருக்கிறாரு. அதன்படி நாம் நடந்து இருக்கிறோம். இப்போ அவர் வந்திருக்கிறது நமக்கு மிகவும் பெருமை வாய்ந்ததாக இருக்கிறது. அவரை மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அதே போன்று மதியழகன், பாஸ்கர், கோதண்டம் மற்றும் உள்ள நமது நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பிறகு சிறப்பு சொற்பொழிவை ஆற்ற வைப்பது வழக்கம். அப்படி சிறுவர்களை அழைக்க வேண்டும் என்னும் போது ஷாலினி காமராஜர் பற்றி ஒரு பாடல். ரேவூர் பத்மநாப செட்டி மேல்நிலைப் பள்ளியில் 5ஆம் வகுப்பு ஆ பிரிவில் பயில்கிறேன். நான் இப்பொழுது காமராஜர் பாடல் பாட வந்துள்ளேன். கல்வி தந்த கர்ம வீர காமராசர், கல்வி தந்த கர்ம வீர காமராசர், கருப்பு காந்தியாக வாழ்ந்த காமராசர், கருப்பு காந்தியாக வாழ்ந்த காமராசர், தந்தானே நானானே தந்தனன்னானே, தந்தானே நானானே தந்தனன்னானே, தந்தானே நானானே தந்தனன்னானே, தந்தானே நானானே தந்தனன்னானே. எளிமை நேர்மையை ஆடையாக அணிந்தவர், எளிமை நேர்மையை ஆடையாக அணிந்தவர், ஏழை எளியோர்க்கு ஏணியாக நின்றவர், ஏழை எளியோர்க்கு ஏணியாக நின்றவர், சொத்தை சேர்க்காத சொத்து தங்க மேயவர், சொத்தை சேர்க்காத சொத்து தங்க மேயவர், சோர்வை அறியாத நம்ம நாட்டு நாயகர், சோர்வை அறியாத நம்ம நாட்டு நாயகர், தந்தானே நானானே தந்தனன்னானே, தந்தானே நானானே தந்தனன்னானே. தந்த கர்ம வீர காமராசர், கருப்பு காந்தியாக வாழ்ந்த காமராசர், படிப்பே தெரியாத பட்டி காட்டு பசங்கள, படிப்பே தெரியாத பட்டி காட்டு பசங்கள, பள்ளி இருக்குங்க படிங்கடான்னு சொல்லி, பள்ளி இருக்குங்க படிங்கடான்னு சொல்லி, மதிய உணவு தந்த பாசத்துக்கு சொந்தக்காரர், மதிய உணவு தந்த பாசத்துக்கு சொந்தக்காரர், தந்தானே நானானே தந்தனன்னானே, தந்தானே நானானே தந்தனன்னானே. கல்வி தந்த கர்ம வீர காமராசர், கருப்பு காந்தியாக வாழ்ந்த காமராசர். நன்றி, வணக்கம். அடுத்ததாக சர்வேஸ். அவர்லேடிஸ் பள்ளியில் 4ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இப்போ நான் வந்து நிலவை பற்றி சொல்ல போகிறேன். இப்போ நிலவுக்கு வந்து நிலவு பூமி இருக்கிற இடம் வந்து ஒரு எவ்வளோ தூரம்னா 3,84,400 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கான். அந்த தொலைவில் இந்த சூரிய குடும்பம் இருக்கு இல்லையா, இந்த சூரிய குடும்பத்தில் உள்ள அனைத்து கிரகங்களையும் அடிக்க வச்சிடலாமா, அந்த அளவுக்கு தொலைவில் இருக்குமா. அப்புறம் இஸ்ரோ சந்திராயன் 3 வந்து விட்டதில்ல, அதாவது நிலவு தன்னைத்தானே சுத்திக்கிறதோ பூமி சுத்துறதோ ஒரே நேரத்தில் இருக்குமா. அதனால நிலவு வந்து ஒரே பக்கத்து தான் நம்ம பூமிக்கு காட்டுமா. அதனால சந்திராயன் 3 இஸ்ரோ அனுப்பி நிலவோட இன்னொரு பக்கம், அதாவது
நாசாவோட உண்மையான பேர் வந்து லூனாவா. நாசாவோட அப்போலோட வந்து முதல் அதாவது சவுத் போல் தான். ஆனால் முதல்ல நீல் ஆம்ஸ்ட்ராங், எட்வின் பஸ் ஆல்ட்ரின், மைக்கேல் காலின்ஸ் இப்படின்ற 3 ஆஸ்ட்ரோனட்ஸ் எல்லாம் அனுப்பி முதல் அந்த கேரக்டர் நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து இந்த உலகத்துக்கே புகழ் பெற்றதான். நன்றி, வணக்கம். அடுத்தது ஸ்வஸ்திகா. பள்ளியில் 3ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இன்னைக்கு நான் 2 விஷயங்கள் சொல்ல போறேன். ஒன்று திருக்குறள், இன்னொரு கதை. இப்ப நான் சொல்ல போறது திருக்குறள். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. நம்ம பூமியில இருக்க மண்ணை தோண்ட நம்மளுக்கு தண்ணி கிடைக்கும். அதே போல நம்ம நூலகத்துக்கு போய் படிக்க நம்மளுக்கு அறிவு வளரும். இப்ப நான் சொல்ல போறது கதை. ஒரு அடர்ந்த காடுனாலே எப்படி இருக்கும்? நிறைய விலங்குகள், பறவைகள் அந்த மாதிரி நிறைய இருக்கும். அதே மாதிரி அந்த காட்டுலயும் நிறைய விலங்குகள், பறவைகள்லாம் இருந்தது. அப்ப அங்க இருக்கிற பறவைகள்லாம் இரையை தேடி போகும். அப்ப அந்த இரையை தேடி ஒரு நாள் போயிட்டு இருக்க போது திடீர்னு மழை பெஞ்சது. அப்ப எல்லா பறவைகளும் நினைச்சது, இப்படி மழை பெய்யுதுல, அதனால நம்மளுக்கு ரெக்கையெல்லாம் நனைஞ்சிடும், அப்படின்னா நம்மளால பறக்க முடியாது அப்படின்னு எல்லாம் நினைச்சு சில பறவைகள் காட்டுக்கு போயிடுச்சு, சில பறவைகள் வீட்டுக்கு போயிடுச்சு. ஆனா ஒரு பறவை மட்டும் இவங்க வீட்டுக்கு போயிட்டோம், சில பேர் காட்டுக்கு போட்டோம் அப்படின்னு அந்த ஒரு பறவை மட்டும் நம்மளோட இரையை தேடி போலாம் அப்படின்னு நினைச்சது. அப்ப அது எப்படியாவது கஷ்டப்பட்டு போகணும்னு உயரமா ஏறினது. அப்ப எல்லா பறவைகளும் நினைச்சது, இதுக்கு ரெக்கை நனைஞ்சதுன்னா என்ன ஆகும் அப்படின்னு எல்லா பறவைகளும் நினைச்சது. ஆனா அந்த ஒரு பறவை மட்டும் மேலே ஏறி எப்படியாவது போகணும்னு அது ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே போயிடுச்சு. மலை மேகத்தை விட்டு தாண்டியே போயிடுச்சு. அப்ப மலை மேகத்தை விட்டு தாண்டி போனா என்ன இருக்கும்? மழையே பெய்யாது. அதனால அது பழையபடி இரையை தேடி போயிடுச்சு. இதை சொன்னது நம்ம அப்துல் கலாம் ஐயா தான் இந்த கதையை வந்து சொன்னாரு. அக்ஷயா. அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். நான் இப்போ ஐபிஎஸ் ஆபீசரா இருந்த கரியமூர்த்தி ஐயா அவர்களை பற்றி பேச போறேன். தேசிய அளவுல துப்பாக்கி சுடும் போட்டியில எப்பயுமே இவரு கலந்துப்பாராம். அதுல 3 தடவையும் தங்கப்பதக்கம் வாங்கி வின் பண்ணாரு. இவருக்கு போட்டியாக கேரளாவிலிருந்து அச்சுடன்
பற்றி ஒரு கவன ஈர்ப்பு பேசுவதற்கு அனைவருக்கும் வணக்கம். கேட்குதுங்களா? லாஸ்ட் வரைக்கும் வாய்ஸ் கேட்குதா? நான் கொஞ்சம் சத்தமாக பேசணும். ஓகே. அனைவருக்கும் மாலை வணக்கம். சென்னை மாநகராட்சியும் சென்னை எம்பிஓவும் இணைந்து செயல்படுகிற இந்த நிறுவனத்தில் ஐஇசி டிபார்ட்மெண்ட், அதாவது குப்பையை தரம் பிரிக்கிற நிறுவனத்துலேருந்து அதில் ஐஇசி இன்ஃபர்மேஷன் எஜுகேஷன் கம்யூனிகேஷன் அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து நாங்கள் வந்திருக்கோம் விழிப்புணர்வு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வாய்ப்பை கொடுத்த ஐயா எல்லாருக்கும் நன்றி. ஆக்சுவலாக வந்து நாங்கள் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம்ஸ் நிறைய பண்ணுறோம். ஸ்கூல்ஸ், காலேஜஸ், பப்ளிக் பிளேசஸ் எல்லா இடத்துலையும். எதுக்காக அப்படின்னா எல்லா இடத்துலையும் நாங்கள் கேட்கக்கூடிய 2 விஷயம். பொது இடங்களில் குப்பையை போடக்கூடாது. அப்போ அந்த குப்பையை நம்ம எங்கே போடணும் அப்படின்னா உங்கள் வீடு தேடி வர குப்பை வண்டியில் குப்பையை போடணும். ஓகே. அந்த குப்பையை நம்ம எப்படி போடணும் அப்படின்றது எல்லாருக்குமே அந்த விஷயம் தெரியும். மக்கும் குப்பை, மக்காத குப்பை, அபாயகரமான குப்பை. அதை பற்றி உங்களுக்கு ஒரு ரிமைண்டர், ஒரு ஞாபகப்படுத்துதல் மாதிரி தான் இந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். நம்ம காலகாலமாக ஸ்கூல், காலேஜஸ், நடைமுறை வாழ்க்கையில் எல்லாருக்குமே இந்த குப்பையை தரம் பிரிக்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதை நம்ம இதுவரைக்கும் ஃபாலோ பண்ணதே கிடையாது. கரெக்டுங்களா? எனக்கு கொடுத்ததே ஒரு 5 மினிட்ஸ் தான். நான் பேசுகிற பேச்சை நீங்கள் ஆக்டிவாக எனக்கு கேட்டிங்கன்னா எனக்கும் பேச தோணும். ஜஸ்ட் 5 மினிட்ஸில் நான் முடிச்சதான் நான் பேசுவேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த குப்பையை ஏன் தரம் பிரிக்கிறோம், எப்படி தரம் பிரிக்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். கரெக்டா? ஆனால் நம்ம இதை ஃபாலோ பண்ணுறோமா? பண்ணுறது இல்லை. பண்ணுறவங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட். பண்ணாதவங்களுக்கு என்ன காரணமாக இருந்திருக்கும்? விஷயம் தெரியாததா? தெரியாம கூட இருந்திருக்கலாம். தெரிஞ்சவங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸா இருக்கலாம், குப்பை வண்டி வராதது. விஷயம் தெரிஞ்சு பண்ணாதவங்கள அலட்சியமா இருந்திருக்கலாம். என்னங்க? பிரிச்சு வாங்கறது இல்லை. ஐயா சொல்லதும் கரெக்ட். அதாவது பொதுமக்கள் குப்பைகளை கொடுக்கும் போது அதை பிரிச்சு வாங்கறது இல்லை. ஓகே. அடுத்தது வேற ஏதாச்சும் உங்க சைட்ல இருந்து? இல்லை. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து குப்பைகளை பொது இடங்களில் போடுறத அவாய்ட் பண்ணிடணும். நம்மளை சுற்றி பாருங்க, பிளாஸ்டிக்ஸ் இல்லாத ஏதாவது ஒரு இடம் இருக்கா? கவர் இல்லாத இடம், பாட்டில்ஸ் இல்லாத இடம். நம்ம கடைக்கு போகும்போதே ஒரு கைப்பையோ மஞ்சப்பையோ கூடையோ எடுத்துட்டு போயிருந்தோம்னா அந்த பிளாஸ்டிக் கவர்ஸ் அங்கேருந்து வாங்குறதுக்கு வாய்ப்பே வந்திருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு லேடிஸாக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும் நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகும்போது ஒரு பையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அங்கேருந்து ஒரு பிளாஸ்டிக் கவரை அவாய்ட் பண்ணுறது. ரெண்டாவது, இங்கே ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை அனுப்பும் போதோ இல்லை பிள்ளைங்களுக்கு சாக்லேட்ஸ் வாங்கி கொடுக்குறதோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கூலுக்கு வாட்டர் பாட்டில்ஸ், லஞ்ச் பேக் அதெல்லாம் வந்து பிளாஸ்டிக்ஸே இல்லாமல் ஸ்டீல் பாட்டில், காப்பர் பாட்டில், கிளாஸ் பாட்டில்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ண பழகணும். ரெண்டாவது, குழந்தைங்களுக்கு ஜங்க் ஃபுட்ஸ், பிளாஸ்டிக் கவர்ஸில் பேக் பண்ணி விற்கிற ஐட்டம்ஸ் இதெல்லாம் வாங்கி கொடுக்கறத நம்ம அவாய்ட் பண்ணோம்னா முடிஞ்ச அளவுக்கு பிஸ்கெட் கவர்ஸ், ஐஸ்கிரீம் கப்ஸ், குர்குரேஸ் இந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் நம்ம ரோட் சைடில் பார்க்க முடியும். ஸோ இதில் நம்ம ஹைஜீனிக்கும் வரும். ரெண்டாவது, பிளாஸ்டிக்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். ஸோ அதனால தான் உங்கள் வீடு தேடி குப்பை வண்டி வரும்போது தயவு செஞ்சு உங்கள் கையில் இந்த பேம்ப்ளெட்ஸ் கொடுப்பாங்க நம்ம டீம். ஸோ உங்கள்கிட்ட இருக்கும்போது இதில் மக்கும் குப்பை, மகாத குப்பை, அபாயகரமான குப்பை நீங்கள் 3 டஸ்ட்பின்ஸ் வைக்கணுன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் 2 டஸ்ட்பின். 1 மக்கும் குப்பை, 2வது மக்காத குப்பை. நீங்கள் சமைக்கும் போதே ஒரு சின்னதாக ஒரு முறமோ ஒரு டஸ்ட்பினோ யூஸ் பண்ணி அதில் வர கழிவுகள் தான் மக்கும் குப்பை. இதை வந்து நீங்களே கையை வச்சு பிரிக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. ஸோ சமையல் அறையில் இருக்கும் போதே நீங்கள் தனியாக எடுத்துட்டீங்க அப்படின்னா அது முழுவதுமாக மக்கும் குப்பை தான். அதை தவிர்த்து வீட்டில் காமனாகவே ஒரு டஸ்ட்பின் வச்சுருப்பீங்க இல்லையா? பிள்ளைங்க விளையாடுற, பென்சில் செய்வது, கவர்ஸ், வீடு பெருக்கிறது. ஸோ அதெல்லாமே ஒரு காமன் டஸ்ட்பின். இதில் வந்து மக்காத குப்பை இவ்வளோதான். இது வந்து நம்ம கையை வச்சு பிரிக்கணுன்ற நேரமும் கிடையாது, நீங்கள் இத்தனை டஸ்ட்பின்ஸை வைக்கணுன்ற அவசியமும் கிடையாது. கரெக்டுங்களா? ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு நாங்கள் இதை பேசி முடிச்சுட்டு போகும்போது உங்கள் மைண்டில் ஒரு விஷயத்த ஒரு உறுதிமொழியாக எடுத்துக்கோங்க.
விஷயம், ஒன்று பொது இடங்களில் நான் குப்பையை போடவே மாட்டேன். இது எனக்காக இல்லை, என்னுடைய எதிர்காலத்துக்காக, எதிர்கால வளர்த்த ஃபியூச்சர் ஜெனரேஷன் பிள்ளைங்களுக்காக. ரெண்டாவது, நான் குப்பையை கொடுக்கும்போது தரம் பிரித்து மக்கும் குப்பை மக்காத குப்பையாக பிரித்து கொடுக்க போகிறேன். ஒருவேளை எனக்கு குப்பை வண்டி ஒழுங்காக வரல, எனக்கு தூய்மை பணியாளர் என்னுடைய ஸ்ட்ரீட்டில் பெருக்க வரல, இந்த மாதிரி சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை பெரிய கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் இதே பேம்ப்ளெட்ஸில் கீழே கால் ஃப்ரீ நம்பர் இருக்கும், நீங்கள் கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இதையும் தவிர்த்து உங்களுக்கு இப்போது சப்போஸ் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க, ப்ரோக்ராம் வைக்கிறீங்க, பெரிய பெரிய குப்பை ஒரு லோடாக இருக்குது, பழைய சோஃபா இல்லை பழைய பெட், அந்த மாதிரி மரம் வெட்டுறீங்க, அந்த மாதிரி நிறைய பல்க் வேஸ்ட் இருந்தாலும் இந்த கம்ப்ளைண்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். ஓகேங்களா? உங்களோட நேரத்தை நான் அதிகமாக எடுக்க விரும்பலை. ஸோ இங்கேருந்து நீங்கள் போகும்போது 2 விஷயம் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. சிறு குழந்தைங்களுக்கு மெயினாக நாங்கள் சொல்லுவேன், நீங்கள் வீட்டில் போயிட்டு இந்த பிள்ளைங்களுக்கு இதை காமிச்சாலும் ஓகே. இதில் 3 ஸ்கேனர் கோடு இருக்கும் ரைட் சைட் கார்னரில். இந்த ஸ்கேனர் கோடில் லிங்க் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்கூல், காலேஜ், அசோசியேஷன், NGO, SHG இந்த மாதிரி நிறைய இடத்துல நாங்கள் போய் ப்ரோக்ராம் அசோசியேஷன்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதை பிள்ளைங்களுக்கு நீங்கள் எஜுகேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ 2 விஷயம், ஒன்று பொது இடங்களில் குப்பையை போடாதீங்க, 2வது குப்பையை கொடுக்கும்போது, ஏன்னா இது நம்ம ஊர், நம்ம குப்பை நம்ம வீடு, நம்ம சென்னை, நம்ம பொறுப்பேற்ற மாதிரி எனது குப்பை எனது பொறுப்புன்னு ஒவ்வொரு மனுஷனும் ஒரு உறுதிமொழி எடுக்கணும். சரிங்களா? வாங்கிறதுக்கு அவங்க வீட்டில் சொல்கிறாங்க, போகிறான் பைய எதுவும் எடுத்துக்கலாம், அவன் பாட்டுக்கு போகிறான் காய்கறி வாங்கிறதுக்கு. அங்கே போன உடனே கடைக்காரன், என்ன தம்பி பை எதுவும் எடுத்துனா இல்லையா அப்படின்றாரு. ஆமாங்க எடுத்துனா வரல அப்படின்னா, பரவாயில்ல இந்த பிளாஸ்டிக் கவர் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொடுக்குறான். ஐயோ பிளாஸ்டிக் கவர் வாங்கக்கூடாதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்களே, தப்பாச்சே இது அப்படின்னாங்க. அப்போ என்ன பண்ணுவேன்னா, உடனே அந்த பையன் தன்னோட பனியனை கட்டிடுறான். பனியனை கட்டி அந்த பனியனை ஒரு பக்கம் முடிச்சு போட்டுன்னு இன்னொரு பக்கத்தில் காய்கறி எல்லாம் வாங்கின்னு வர்றான். இவன் வாங்கிறத பார்த்து அந்த கடைக்காரன் கூட காய்கறி கொஞ்சம் அதிகமாகவே கொடுக்குறான். அவனுக்கு கொடுத்து அதை வாங்கின்னு ஜாலியாக போகிறான். அதை பார்த்த உடனே நிறைய பேருக்கு, சே நம்ம பசங்க என்ன மாதிரி அறிவாளிங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க. அந்த பையனை மாதிரி நம்ம பனியனை கட்ட முடியாது நம்மளால். நம்ம அட்லீஸ்ட் இங்கே நிறைய பேர் நான் பார்க்குறேன், பைய எடுத்துன்னு போகிறாங்க காய்கறி வாங்கிறதுக்கு. எல்லாத்துக்கும் அவங்களுக்கு நன்றி. மீண்டும் இன்னும் இருக்கிறவங்க எல்லாரும் பைய எடுத்துன்னு போகணும். நான் கூட சில நேரத்தில் பைய எடுத்துன்னு போவேன், போகாத போயிடுவேன். எனக்கும் நானும் தவறு செய்கிறேன். அந்த தவறு நாம் செய்யாத இனிமேல் பைய எடுத்துன்னு போகிறதுக்கான முயற்சியை நாம் எடுத்துக்குவோம். அடுத்ததாக நமது நூலகர் லதா மேடம் அவர்கள் பேசுவார்கள். இந்த சிந்தனை சாரா நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்ட அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வாசகர் வட்டம் ரொம்ப சிறப்பாக செயல்படுறாங்க. இதுவரை எந்த நூலகத்துலேயும் இதுவரை 5 வருஷம் 6 வருஷம் ஒரே மாதத்துக்கு ஒரு மீட்டிங் வச்சு இது மாதிரி 98வது கூட்டம் நடக்குது. அது பெரிய சிறப்பு. இது நான் 2-3 மாவட்டத்துக்கு போயிட்டு வந்தேன். இருந்தாலும் இந்த மாவட்டத்தில் இந்த தமிழ்நாட்டிலே இது பெஸ்ட்டு ஒன்று வாசகர் வட்டமாக செயல்படுறாங்க. அது எனக்கு ஒரு பெருமையை நினைக்கிறேன். இதே மாதிரி இது கலை நிகழ்ச்சியும் நடத்துகிறாங்க வாரம். அது மாதத்துக்கு ஒரு வாட்டி ஈவெண்ட்டு வைக்கிறாங்க, மாணவர்களுக்கெல்லாம் பரிசு கொடுக்குறாங்க. அதனால பசங்களுக்கும் நூலகத்துக்கு வரணும், படிக்கணும் ஒரு ஆர்வம் வருது. அங்கே போனால் ஒரு ஸ்பீச் எடுக்கிறாங்க, அதை நம்ம சொல்லலாம், நமக்கு ப்ரைஸ் வாங்கலான்ட்டு ஒரு பசங்க பார்க்குறாங்கன்னா அதை பார்க்க முன்னோர் பசங்க வராங்க. அது மாதிரி வர பசங்களுக்கும் ஒரு என்ஜாய்மெண்ட்டோடு வராங்க. லைப்ரரிக்கு போனால் படிக்கணுமேன்ற ஒரு பயத்தில் கஷ்டப்பட்டுன்னு வராத இது மாதிரி நிகழ்ச்சிலாம் நடத்துறதுனால பசங்களும் ஒரு ஆர்வமாக வராங்க. ஒருத்தர் நம்ம ப்ரைஸ் வாங்கணுமா, அடுத்து நம்ம வாங்கணும், அவங்களோட நல்லா பேசணும், நல்லா பாடணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வராங்க. அது இந்த வாசகர் வட்டம் நடத்துறது, அறிவியல் இயக்கம் சேர்த்து நடத்தினால 2 பேருக்கும் மனமார்ந்த நன்றிகள். இதனால் இதே மாதிரி அடுத்த வாரத்தில் எங்களுக்கு ஒரு நூலக வார வேலை நடத்திருக்கிறோம். இங்கே லைப்ரரிக்கு வருஷம் நடத்துவோம். அதுக்கும் வாசகர் வட்டமும் அறிவியல் இயக்கமும் இணைந்து நடத்தினா எங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இந்த மாவட்டத்தை இப்போ இந்த லைப்ரரிக்கு இப்போ தான் புதுசு இந்த வாரம் தான் நடத்த போகிறேன். இந்த வருஷம் தான் ஃபஸ்ட்டு. அதனால் 2 பேரும் இணைஞ்சு எங்களுக்கு கோஆப்ரேஷன் கொடுத்தீங்கன்னா பொதுமக்களுக்கும் அது பயன்பாட்டாக இருக்கும், நல்லா சிறப்பாக இருக்கும்னு நான் என்னுடைய கோரிக்கையாக வைக்கிறேன். நான் இதை வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றிகள். வணக்கம் சார். அவர்கள் வாழ்த்துறை. வருகை பெற்றிருக்கிற சான்றோர் பெருமக்களே, இன்றைக்கு சிறப்புரை வழங்குவதற்காக நமது அழைப்பை ஏற்று வருகிற தமிழக அவர்களே,
மற்றும் அன்புக்குரிய சகோதரர் கேஎஸ் அவர்களே, விஜயன் அவர்களே, பார்த்து மற்றும் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை நான் முதல்ல தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இது மாதிரி பேச்சு ஒரு நிகழ்வை நடத்தும் போது நடுவர் வந்து இந்த குப்பையை பற்றி எப்படி அதை பிரிக்கணும், எப்படி அதை போடணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லிட்டு போனாங்க. இதெல்லாம் ஒரு சாதாரணமான நிகழ்ச்சி அல்ல, ஏதோ போகிற போக்கில் சொல்லக்கூடிய நிகழ்ச்சியும் இல்லை. ஒருத்தரும் அதை உணர்ந்து எப்படி அந்த குப்பையை வந்து நம்ம வந்து கொண்டு போய் எந்த இடத்துல போகணுங்கிறது வந்து ஒவ்வொரு குடும்பத் தலைவரும் அங்கே இருக்கிற குழந்தைகளும் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக 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 முக்கியமான ஒன்று. அடிப்படையில் வந்து நமக்கு ஒழுக்கம் வரணும்னு சொன்னால் ஒரு நேரத்துக்கு வருவது, குறித்த நேரத்துக்கு வருவது, பெரியவர்கள் சொல் கேட்பது, இது மாதிரி வந்து தூய்மையாக தன்னுடைய இடத்தையும் ஊரையும் தெருவையும் வைத்துக் கொள்வது, இதெல்லாம் அடிப்படை ஒழுக்கத்திற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக அது அமைகிறது. ஒவ்வொரு நாட்டிலையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பல்வேறு நல்லது கெட்டது இருந்தால் கூட தனி மனித ஒழுக்கம் என்பதை ரொம்ப முக்கியம் கொடுத்து அவங்க இருக்கிறத நம்ம பார்க்குறோம். உதாரணமாக நான் கேள்விப்படுறேன், ஒரு நிகழ்ச்சி அண்மையை நம்ம எல்லாம் பார்த்தோம். ஒரு அரசியல் நிகழ்ச்சியில் ஒரு கூட்டத்தில் ஏறத்தாழ 31 பேர் அந்த கூட்டத்தில் போய் கலந்துக்கிட்டு அதில் அந்த கூட்ட நெரிசலை வந்து இறந்து போயிட்டாங்கிறத பார்த்தோம். தொடர்ந்து செய்தித்தாளில் அந்த செய்தி தான் ஊடகத்திலையும் செய்தித்தாளையும் போடுறாங்க. கூடவே இன்னொரு செய்தியும் ஒரு மிகச்சிறந்த தமிழறிஞர் பேசுவதை நான் கேட்டேன். இது மாதிரி 1,00,000 பேர் கூட இல்லாத ஒரு கூட்டத்தில் இவ்வளோ பேர் இருந்திருக்காங்க. ஆனால் ஜப்பானில் இருக்கிற டோக்கியோ மெட்ரோ நிலையத்தில் ஒரு நாளைக்கு 1.5 கோடி மக்கள் அங்கே பயணம் பண்ணுறாங்க. நாள்தோறும் வந்து ஏறி இறங்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை வந்து 1.5 கோடி. அப்படி அவங்க ஏறி இறங்கினால் கூட ஒருவர் மேல் ஒருவர் இடித்து கொள்ளாமல், ஷோல்டர் டு ஷோல்டர்னு அவங்க சொல்கிறாங்க, அது மாதிரி இடித்து கொள்ளாமல் முறையாக போய் முறையாக அதை வந்து நான் முன்னாடி போகணும், நான் இன்னொருத்தர் தள்ளிட்டு அதுக்கு முன்னே போகணும் என்ற எண்ணம் இல்லாமல் அவங்கவுங்க அந்த நேரத்தை பயன்படுத்தி அந்த இடத்துல போயிருந்து அதை உரிய வழியில் அதை பயன்படுத்தலாம். அது மாதிரி இந்த குப்பைகள் இருப்பதையும் நாம் மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எப்படி நாம் அறிவை வளர்த்துக் கொள்கிறோமோ, எப்படி மொழி அறிவை நாம் வளர்த்துக் கொள்கிறோமோ, எப்படி பண்பாட்டத்தையும் ஒழுக்கத்தையும் நம்ம வளர்த்துக் கொள்கிறோமோ, அதே மாதிரி இந்த குப்பையை சேகரிப்பது அல்லது குப்பையை எப்படி பயன்படுத்துவது என்பதும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனால் அரசு வந்து இதுக்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணுறாங்க, இதுக்கெல்லாம் நிறையா முயற்சி பண்ணுறாங்க, மாற்றங்கள் வந்திருக்கு. ஆனால் அந்த குப்பை அள்ளக்கூடிய தூய்மை தொழிலாளர்கள் அவங்களுக்கு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க. அந்த தூய்மை தொழிலாளர்களுக்கு உரிய ஊதியம், உரிய மரியாதை, தேவையான பொருட்கள் அவங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்களான்னு கேட்டால் நிச்சயமாக இந்த அரசு வழங்கவில்லை என்பதை நாம் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். எனவே இந்த குப்பை சுத்தமாவதற்கு இந்த தூய்மை தொழிலாளர்களுக்கும் இந்த அரசு அவருடைய சம்பளத்தை உயர்த்தி அவர்கள் வேலை செய்வதற்கான தகுதியான பொருட்கள் எல்லாம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதையும் நாம் இந்த அரசுக்கு வலியுறுத்த வேண்டும். என்ன வலியுறுத்தினாலும் அவர்கள் எந்த அளவுக்கு எடுத்துக்கொள்வார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. உதாரணமாக கடந்த வாரம் நான் வந்து திருத்தரைப்பூண்டி வரைக்கும் ஒரு வேலை சம்பந்தமாக போயிருக்கேன். காரில் தான் போயிருக்கேன். போனால் ஏறத்தாழ 10 கிலோமீட்டர் தொலைவுக்கு நெல்லை அறுத்து சாலை ஃபுல்லாக போட்டுருக்காங்க. காரணம் என்னென்னா மழை முதலாலும் அன்னைக்கும் வரப்போதோ என்று பயமுறுத்திட்டு அடுத்த நாள் வரும் என்று வானிலை அறிவிப்பு சொல்லுது. அறுத்த நெல்லை வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அறுக்கிறதுக்கு நெல்லை அறுக்கிறாங்கன்னா தண்ணி சூழ்ந்து அந்த நெல் முளைக்கக்கூடிய நிலைமையில் இருக்கு. எனவே அரிசி என்பது எவ்வளவு முக்கியமான மனிதனுக்கு ஒன்று. ரோடு போடாமல் இருந்தால் வாழ்ந்துடலாம், ஏர்போர்ட் இல்லாமல் இருந்தால் வாழ்ந்துடலாம், ரயில்வே ஸ்டேஷன் இல்லாமல் இருந்தால் கூட வாழ்ந்துடலாம். ஆனால் உணவு இல்லாட்டி போனால் நிச்சயமாக வாழ முடியாது. அப்படிப்பட்ட உணவை
ஒரு 3 மாத காலம் அல்லது 6 மாத காலம் உழைத்து அதை ஈடெடுத்து அதை வந்து கொண்டு வந்து கையில் சேர்க்கணும்னா அந்த நேரத்தில் அரசு வந்து அந்த விவசாயிங்க அந்த நெல்லை உடனடியாக கொள்முதல் பண்ணுறதுக்கு அல்லது கொள்முதல் பண்ண நெல்லை பத்திரமா பாதுகாக்கிறதுக்கான அக்கறை எடுத்துக்கொள்ளவில்லையே என்பதை நினைக்கும் பொழுது உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எப்படி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. விவசாய அமைச்சர் இருக்காரு, அப்புறம் வந்து அங்கே இருக்கிற அதிகாரி இருக்காங்க, மாவட்ட கலெக்டர் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. ஆனால் பட் அந்த உடனடியாக செய்யக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யக்கூடிய அந்த ஏற்பாடுகள் செய்யாத நிலைமையை கண்கூட பார்க்கும்போது 3 மாதம் உழைத்த அந்த விவசாயி மனம் என்ன பாடுபடும் என்பதை நான் நினைத்து கொண்டு வந்தது மட்டுமல்ல, அன்னையிலிருந்து பார்க்கணுன்றெல்லாம் இதை நான் புலம்பிட்டே இருக்கேன். இது ஒன்று தான் நம்மளால் செய்ய முடியும். அடுத்தவர்களுக்கு இந்த செய்தியை கடத்துவது மட்டும்தான் நம்மளால் செய்ய முடியும் ஒரு வேலையாக இன்னைக்கு இருக்கு. அன்னைக்கு வந்து இந்த அதிகாரிகள் எல்லாம் கிராம சேவகன் இருப்பாங்க, கர்ணம் இருப்பாங்க, பட்டாமையான்னு இருப்பாங்க, பிடிஓன்னு இருப்பாங்க. அவங்கெல்லாம் ஒவ்வொரு கிராமத்திலையும் எவ்வளோ வயல் இருக்கு, எவ்வளோ விளையுது, எப்போ அறுப்பாங்க என்பதை அந்த வயலோடு அந்த விவசாயத்தோடு ஒன்றி அதெல்லாம் கவனிப்பாங்க. இன்றைக்கு வந்திருக்கிற அதிகாரிகள் எல்லாம் நேரடியாக படித்து பரீட்சை எழுதிட்டு அதிகாரிகளாக வந்துடுறாங்க. அப்படி அதிகாரிகளாக வந்தவோட போது என்ன இயற்கை நிலைமை என்ன, எப்படி கிராமத்தில்தான் வாழ்கிறார்கள், அவர்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுப்பது என்பதை பற்றியெல்லாம் எந்த அளவுக்கு அவர்கள் அக்கறைத்துக் கொள்வார்கள் எனக்கு தெரியவில்லை. இது மாதிரி அக்கறைகள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தோன்றிய காரணத்தால் நான் உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்துக்கிறேன். நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் உணர்வற்ற ஒரு நிலையில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியும். மொழியை பற்றி பேசினாலும், மொழிக்கு ஒரு ஆபத்து என்று இழிவாக யார் பேசினாலும் அதற்கு ஒரு விழிப்புணர்ச்சி நம்மிடையே இல்லை. இது மாதிரி உணவு தானியம் 3 மாதம் 6 மாதம் ஒரு விவசாயி உழைத்து அந்த உணவை கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா அவருக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணுமே என்ற உணர்வு அரசுக்கும் இல்லை. இது நடக்கவே இந்த உணர்வு மக்களுக்கும் இல்லை. இன்றைக்கு வந்து உலகத்திலேயே முதல் மொழி, உலகத்திலேயே சிறந்த மொழி, உலகத்திலேயே ஒரு காலத்தில் ஆண்ட மொழி என்று கூட சொல்கின்ற அளவுக்கு இன்றைக்கு நிறைய தரவுகள் வந்து கொண்டே இருக்கு. ஆனால் போன மாதம் முதல் மாதம் கூட நம்முடைய உள்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, சான்ஸ்கிரிட்லேருந்து தான் சமஸ்கிருதத்திலேருந்து தான் எல்லா மொழியுமே வந்தது அப்படின்னு பட்டவட்டமாக நம்முடைய உள்துறை அமைச்சர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ஆனால் அதற்கு ஒரு பரபரப்போ எதிர்ப்போ அதற்கு ஒரு வேகமோ ஒரு வீரியமோ நம்மிடம் எப்படி இல்லாமல் போனது என்று நமக்கு தெரியும். காரணம், நம்ம சொன்னால் எதுவும் நடக்காது, நம்ம சொன்னால் எதுவும் நிறைவேறாது என்ற நிலைக்கு எல்லாரும் தள்ளப்பட்டாங்களா என்று நமக்கு தெரியல. எனவே நாம் விழிப்புணர்வு அதை குப்பை போடுவதிலிருந்து ஆரம்பித்து எந்த காரியமாக இருந்தாலும் அதை நம்ம நிச்சயமாக ஒரு விழிப்புணர்வு இருக்கணும். மிக முக்கியமாக மொழி உணர்வு நமக்கு நிச்சயமாக இருக்கும். எல்லாருக்கும் நான் பல கூட்டங்களில் வரும்போது வாய்ப்பு சொல்கிறேன். இவர்படி கூட கொஞ்சம் தயவாச்சு நினைக்கலாம், ஐயாவோட வெயிட் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் கூட மொழி ஒன்று இருக்கிறது, பேசுறது மனிதனால் மட்டும்தான் முடியும். எவ்வளவோ ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் இருந்தாலும் பேசக்கூடிய வாய்ப்பு என்பது, மொழி என்பது மனிதனுக்கு மட்டும்தான் கிடைத்த ஒரு வாய்ப்பு, வரப்பட்டார். அந்த மொழி இல்லாததால இன்னைக்கு எவ்வளோ பெரிய பண்பாடு, எவ்வளோ பெரிய கலை, எவ்வளோ பெரிய இலக்கியம் உள்ள நாடாக இருந்தாலும், அது கிரேக்க ரோமானிய நாகரிகமாக உள்ள நாடாக இருந்தாலும் இன்னைக்கு அந்த மொழி இல்லை, நாடு இல்லை, பண்பாடும் இல்லை. எனவே நம்முடைய மொழியை நாம் பாதுகாக்கவில்லை என்றால் நமக்கும் எதிர்காலத்தில் இதுதான் நடக்கும் என்ற ஒரு பயம் வச்சிருக்கும். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், தமிழை யாரும் எதுவும் பண்ண முடியாது, தமிழை அழிக்கலாம் முடியாது, தமிழ் என்றைக்கும் அழியாது. உண்மை. அந்த அளவுக்கு நமக்கு ஒரு சக்தி வாய்ந்த மொழி உணர்வு இருக்கு. ஆனால் அந்த மொழியை வந்து நேரடியாகவே தாக்கக்கூடிய ஒரு நிலைமை, மறைமுகமாக மொழிக்குள்ள மொழியை கழிக்கிறது, அந்த மொழிக்கு மேலே ஒரு மொழியை கொண்டு வந்து வைக்கிறதெல்லாம் இருந்தது. இன்னைக்கு நேரடியாகவே வந்து நம்ம 3ஆம் தரம் 4ஆம் தரமாக ஆக்கக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கணும்.
பிரதமர் என்ன பண்ணுறாரு, ஐநா கொண்டு போகிறாரு. ஐநா போய் யாரும் ஊரே யாரும் கேள்வி எவ்வளோ பெரிய சொற்றொடர் பாருங்க, உலகத்தில் யாரும் சொல்கிறாங்க. ஆனால் டெல்லி வந்தோடனே 30 கோடி ரூபாய் தமிழுக்கும் 300 கோடி ரூபாய் கான்ட்ரிபியூஷன் ஒதுக்குறாரு. மக்கள் அதை கேட்குறாங்களா, மக்கள் அதை பார்க்குறாங்களா, மக்கள் அதை பற்றி பேசுகிறாங்களா தெரியாது. எனவே இதெல்லாம் பேசணும்னா பேசிட்டே போகலாம், நேரம் இருக்காது. அதனால் கிடைத்த நேரத்தில் ஒரு துணி மாதிரி உங்களோட பகிர்ந்து கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நிலை சொல்கிறேன். நேரம் பாதிக்கக்கூடிய சில பிரச்சனைகளை எடுத்து பேசுறாரு. அவருக்கு நேரம் கொடுக்க முடியாமைக்கு வருந்துகிறோம். இன்று நம்முடைய தமிழுக்காக பாடுபட்டவர் வீரமாமுனிவர். அவர் அயல் தேசத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழை கற்று நம்ம தமிழுக்காக மிக நிறைய பாடுபட்டிருக்கிறாரு. அவருக்கு நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு கரவொலி எழுப்புவோம் என்று கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக சிறப்பு பேச்சாளர் தமிழமுதன் ஐயா அவர்கள் பேச இருக்கிறார்கள். அவரை நிலவரசன் சார் அவர்கள் அறிமுகப்படுத்த உள்ளார். இருந்தமிழே உன்னால் இருந்தேன் எனினும் இமையுலகம் வெறுந்து அமிழ்தம் என்றாலும் வேண்டேன். அவையோருக்கு என் பணிவான வணக்கம். நேரம் மிக அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. இங்கு நாட்டுப்புற காற்று தென்றல் வீசுவதற்கு தருணம் ஈடேறி இருக்கிறது. மிக அருமையான நிகழ்வு. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் எங்களுடைய தூய்மை பணியாளர்களுடைய பிரதிநிதிகள் இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் சொன்னது போல முழு நேரம் வாய்ப்பளித்து அவருடைய தேவைகளை நாம் இங்கு தெரிந்து கொள்ள வேண்டும். உண்மையில் சொல்லப்போனால் வீட்டில் ஒரு பொருள் வாடை அடித்தால் மூக்கை பிடித்துக் கொள்கிற நாம் ஊராரெல்லாம் சேர்ந்து கொட்டுகிற அந்த குப்பையிலிருந்து வருகிற வாடையை பொருட்படுத்தாமல் நமக்காக உழைக்கிற அந்த தூய்மை பணியாளர்களுக்கு நாம் இத்தருணத்தில் இவர்கள் வாயிலாக வாழ்த்தை கடத்துவோம். சொல்லில் அடங்காத சேவை என்பது தூய்மை பணியாளர்களின் சேவை. அதில் மாற்று கருத்து யாருக்கும் இருக்க முடியாது. உங்கள் வருகைக்கு எங்களுடைய வணக்கமும் நன்றியும். இப்போது என் பேராசான் இலக்கிய பேரொளி உங்களுக்கெல்லாம் தமிழமுதன் என்று அறியப்பட்ட குணசீலன் என்று பெயர் கொண்ட ஐயா அவர்கள் இங்கு நாட்டுப்புற இலக்கியம் என்கிற தலைப்பிலே பேசுவதற்கு இசைந்திருக்கிறார்கள். சாதாரணமானவராக இருந்தால் நான் இங்கு பாடியிருப்பேன். ஒரு இமயமலைக்கு முன் சிறு கழுகு துள்ளி குதிக்க கூடாது என்பதனால் கருத்தை மட்டுமே பதிவு செய்கிறேன். இவர் தமிழாசிரியர்னு நினைச்சிட்டு இருக்கீங்க இல்லையா, தமிழ் பேராசா நினைச்சிட்டு இருக்கீங்க இல்லையா. ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னால் அவரை சந்திப்பதற்கு நான் போகிறேன். ஒரு 150 மாணவர்கள் மத்தியிலே ஒரு கரும்பலகையிலே 150க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தண்டையார்பட்டியிலே ஒரு பள்ளி, தனியார் பள்ளியிலே மாலை நேரத்தில் வகுப்படுத்திக் கொண்டிருக்கிறார். பரவாயில்லையே, தமிழுக்கு இவ்வளவு மாணவர்கள் தனி வகுப்பிற்கு போயிருக்கிறார்களே என்று பெருமிதப்பட்டோம். ஆனால் அங்கு ஒரு தமிழ் ஆசான் இவர் நடத்தினால்தான் அவர்களுக்கு புரியும் என்கிற வரலாற்றை பதிவு செய்து பெரும் சாதனை படைத்தவர் இவர். இலக்கணத்தில் புலமை பெற்றவர் போல கணிதத்தில் பெரும் ஆற்றல் பெற்றவர் இவர். கணிதத்தில் புலி, இங்கே தமிழாசிரியர், ஆனால் கணித பாடத்தை நடத்துவதிலே வல்லவர் என்பதை அப்போது இளம் பருவத்திலே தெரிந்து கொண்டோம். அதுதான் ஐயாவை நாங்கள் முதலிலே சந்தித்த தருணம். அதன் பிறகு அவரோடு இலக்கிய பயணங்கள் நீண்ட பயணம் தொடர்ந்து வருகிறது. இந்த வகையிலே இங்கு அவர் பேச வந்திருக்கிறார். அவருடைய கல்வி வாழ்க்கை பிறப்பு சூரியனார் கோவிலிலே பிறந்தவர். திருப்பனந்தாள் கல்லூரியிலே கற்றவர். திருப்பனந்தாள் அப்படின்னாலே சிலருக்கு மயிர்கால்கள் நேர்ந்து நிற்கணும், அதுதான் திருப்பனந்தாள். புலவர்கள் எல்லாம் புலவர்கள் இல்லை. திருப்பனந்தாள் ஈன்று தந்த புலவர்கள் என்கிற வாசகத்திற்குரிய இடம் அது. மிக பெரும் பெருமைக்குரியவர்.
தமிழாசிரியராக தலைமை ஆசிரியராக பணியாற்றி 2009 ஓய்வு பெற்றிருக்கிறார். சுருக்கமாக முடிச்சிடறேன், நீண்ட நெடியது இருக்கிறது. சுமார் ஒரு 19 விருதுகளுக்கு மேல் பெற்றிருக்கிறார். 19 விருதுகளும் இவரால் பெருமை பெற்றிருக்கிறது. இந்த விருதுகள் என்பது ஒரு சிறப்பு இருக்கிறது தெரியுங்களா? பெறுபவருக்கு விருதா, விருதுக்கு பெருமையா என்று சில விருதுகளுக்கு தனிப்பட்ட முறையில் பெருமை இருக்கும். அப்படி விருதுகள் பெருமைப்பட்ட இடம்தான் ஐயா தமிழமுதன் பெற்ற விருது. அது மட்டும் இல்லாமல் சங்க இலக்கியம் தொடங்கி திருக்குறள் ஈராக ஒரு 15 நூல்களுக்கு உரை எழுதியிருக்கிறார். உரை என்றால் என்னவென்று அருமை பெருமை தெரியும். அது எவ்வளவு பெரிய கஷ்டம் என்று தெரியும். அந்த உரைகள் எல்லாம் அச்சில் ஏற்றிய என் அருமை ஐயா குருமூர்த்தி அவர்களும் இங்கு வருகின்றிருக்கிறார். மணிவாசகர் பதிப்பகம். இவர் என்ன தெரியுமா? எழுதுங்கன்னு சொன்னா அவருடைய வேலை. நீங்க எழுதுங்க, நான் புத்தகம் போடுறேன், இது அவருடைய வேலை. அந்த அளவுக்கு ஒரு ஆற்றல் மிகுந்த மனிதர். அவருடைய தூண்டுதலின் பேரிலும் உதவியின் பேரிலும் இந்த நூல்களை எழுதியிருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மகுடம் சூட்டியது போல நான் போன மாதத்திற்கு முந்தைய மாதமே சொன்னேன். சிலப்பதிகாரம் என்றால் ஒருவர், சிலம்பொலி செல்லப்பன், அவ்வளவுதான். உலகறிந்தது நாடறிந்தது என்று அந்த உலகறிந்த நாடறிந்த நற்றமிழ் அறிஞன் கைகாட்டிய இன்னொரு சிலம்பு செம்மல் ஐயா புலவர் தமிழமுதன் அவர்கள். இவர்தான் இக்காலகட்டத்தில் நவீன இளங்கோவடிகளாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். சிலப்பதிகார தொடர் சொற்பொழிவுகளை 3 அற நிகழ்வுகளில் 3 தமிழ் அமைப்புகளில் 3 முறைக்கு மேல் தொடர்ந்து கையில் குறிப்பில்லாமல் பேசுகிற ஆற்றல் பெற்றவர். காரணம், அவர் ஆசான் சிலம்பொலியாரும் எந்த பேச்சுக்கும் கையில் குறிப்பு வைத்து பேசியதே இல்லை. பெரும் கடல். இன்னொன்று ஒரு ஒற்றுமை இருக்கிற 2 பேருக்கும். இவரும் கணக்கில் புலி, அவரும் கணித ஆசிரியர் தான். சிலம்பொலியாரும் கணித ஆசிரியர் தான். இந்த பெருமைக்குரியவர்கள் இங்கு வந்து பேசுவது என்பது வாய்ப்புக்கு நாம் காத்திருக்கிறோம். இந்த நாட்டுப்புற இலக்கியத்தை பல மேடைகளில் இளம் வயதில் அவர் குரலை கேட்டு மயங்கியவர்கள் எத்தனையோ பேர், மீண்டும் மீண்டும் பேசுங்கள் என்று அழைத்தவர்கள் எத்தனையோ பேர். இப்போது வயது தளர்ந்த நிலையிலும் அவர் நமக்கு பாட்டு விருந்தும் கருத்து விருந்தும் கலந்து வைத்திருக்கிறார். ஐயா, வாருங்கள், உங்கள் நாட்டுப்புற இலக்கிய பயணத்தின் பதிவை எங்கு தாருங்கள். எங்கள் உள்ளம் அதை ஏற்க தயாராக இருக்கிறது. நன்றி. 98வது கூட்டத்திலே பேச வந்திருப்பது எனக்கு பெருமைக்குரிய விஷயமாக இருக்கிறது. இந்த மன்றத்தின் சிறப்புமிக்க பொறுப்பாளர்கள் அருமை ஐயா மொழி அறிவை பற்றியும் இந்த தூய்மை பணியை பற்றியும் மக்களை பற்றியும் அக்கறையோடு இங்கு பேசி அமர்ந்திருக்கின்ற இம்மன்றத்தின் தலைவர் அருமை ஐயா பெருமைக்குரிய துரைராஜ் ஐயா அவர்களே, இங்கு வந்திருப்பார் என்று மகிழ்ந்து வந்தேன். அருமை ஐயா மனிதநேய பெருமனிதர் ஐயா வரதராஜன் அவர்கள் வந்திருப்பார்கள் என்று எதிர்பார்த்தேன், வரவில்லை. இருந்தாலும் எங்கிருந்தாலும் அவருக்கு ஒரு வணக்கத்தை சொல்லி அமைக்கிறேன். துணைத் தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற, எல்லாவற்றையும் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அருமை ஐயா சுப்பிரமணியன் அவர்களே, செயலாளராகவும் இந்த நூலகத்திற்கு பொறுப்பாளராகவும் வந்திருக்கின்ற அம்மா திருமதி லதா அவர்களே, புரவலர் எல்லாவற்றையும் அணிந்து கொண்டு என்னை அழைத்து வருவதாகவும் சொல்லி மகிழ்ந்திருந்த அருமையா மதியழகன் அவர்களே, அருமையா கோதண்டம் அவர்களே, எல்லா பொறுப்புகளிலும் நான் இருப்பேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற என் அருமை நண்பர் பாஸ்கரன் அவர்களே, இங்கே என் அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற முத்தமிழ் ஆய்வு மன்றத்தினுடைய சிறப்புமிக்க செயலாளர்
என்னுடைய பாதுகாவலர், என் அன்புக்குரியவர் அருமை ஐயா நற்றமிழ் கவிஞர் பாபு அவர்களே, அதே போன்று என்னை நூல்கள் எழுத வைத்து வாழ வைத்து கொண்டிருக்கின்ற என் பெருமைக்குரிய அருமை ஐயா ராமகுருமூர்த்தி அவர்களே, இங்கே என்னை அறிமுகப்படுத்திய என் அருமை தம்பி நிலவரசன் அவர்களே, பெருங்கவிஞர் என்னை அவ்வப்போது பாராட்டி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற பெருங்கவிஞர் பூம்புகார் நிலவன் அவர்களே, என் அழைப்பு ஏற்று வருகின்றிருக்கின்ற சரவணகுமார் ஐயா அவர்களே, மற்றும் இங்கே அமர்ந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, மகளிர்களே, குழந்தைகளே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரையும் இந்த நல்ல வேளையில் வணங்கி மகிழ்வதிலே பெருமை அடைகிறேன். ஒரு 4-5 மாதங்களாக என்னை தொடர்ந்து தொடர்பு கொண்டு, ஐயா நீங்கள் இந்த மன்றத்திலே பேச வேண்டும் என்று இந்த அமைப்பு கேட்க என்னை தூண்டிக் கொண்டிருந்த அருமை தம்பி நிலவரசன் அவர்கள் அடிக்கடி தூண்டிக் கொண்டிருந்தார். ஐயா தலைப்பு என்ன என்று கேட்டேன். நாட்டுப்புற பாட்டு என்று சொன்னார். நாட்டுப்புற இலக்கியத்தை பேசி நான் 26 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது, கிழவனாகிவிட்டேன். 2 முறை எனக்கு அறுவை சிகிச்சையும் செய்திருக்கிறது. அன்று இருந்த குரல் வளம் இன்று இல்லை, அன்றிருந்த சத்து இன்று இல்லை. ஆனால் நாட்டுப்புற பாட்டுக்கு 2 வேணும், குரல் வளமும் வேணும், உடம்புல சத்து வேணும். அப்படி இருந்தால் தான் பாட முடியும், பேசவும் முடியும். அருமை தம்பி ஹரிகரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள், மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். என்னுடைய மாணவராக இருந்தாலும் என் வீட்டு குழந்தையாக வளர்ந்த பெருமகன் அவர் வருகை தந்திருக்கிறார், வரவேற்று மகிழ்கிறேன். 2ம் இல்லாத நேரத்தில் நாட்டுப்புற பாட்டை என்னால் பாட முடியாது தம்பி, வேறு தலைப்பு ஏதாவது சொல்லு, நான் பேசிட்டு போயிடுறேன்னு சொன்னேன். இல்லைங்க, உடம்பு நல்லான பிறகு நீங்கள் பேசுவீங்களா, எப்படியாவது நீங்கள் பேசணும்னு சொன்னார். சரி 1 மாதம் 2 மாதம்னு பார்த்தேன், உடம்பு சரியாகும்னு பார்த்தேன், சரியான பாட்டு இல்லை. நீ போட்டுடியா, மேடைக்கு போனால் சரியாயிடுறான்னு பார்ப்போம், போட்டுடு அப்படின்னு சொன்னேன். போட்டாங்க. ஆனால் நல்ல ஒரு அருமையான அவை இது. பல இடங்களிலே நாங்கள் போயிருக்கிறோம். இருந்தாலும் இந்த அவை எனக்கு மிகுந்த பிடித்தமான ஒரு அவை. ஏற்கனவே ஒரு முறை நான் பேசியிருக்கேன். நல்ல அறிஞர்கள் கூட்டம், நல்ல சுவைஞர்கள் வருகின்ற ஒரு அற்புதமான அமைப்பு. எங்கள் அமைப்பு முத்தமிழ் ஆய்வுமன்றத்திலும் இது போன்ற அமைப்பு தான். அதுவும் இது போன்ற கூட்டத்தை கண்டு மகிழ்ந்திருக்கிறோம். 2 பேரும் அவ்வளவு துணையோடு பெரும் பகுதியில் அவர் பணியாற்றி கொண்டு அற்புதமாக மனிதர்களை, சுவைஞர்களை சேர்த்து கொண்டிருக்கிறார். இப்படி ஒரு அமைப்பு, 2 அமைப்பும் இந்த பகுதியில் வட சென்னையில் 2 அமைப்பும் ஒரு அற்புதமாக நடந்து கொண்டு இருக்கிற ஒரு அமைப்பிலே பேசுவது எனக்கு பெருந்த மகிழ்ச்சி தான். ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும்தான், நான் பேசுகின்ற பொழுதும் பாடுகின்ற பொழுதும் இடர்பாடுகள் வரும், பொறுத்து கொள்ளுங்கள். காரணம் சொல்லிவிட்டேன் முன்னரே, பொறுத்து கொள்ளுங்கள். இல்லை தலைப்புக்குள்ளே செல்வோம். எனக்கு கொடுக்கின்ற நேரம் எவ்வளவுன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், எப்போ நிறுத்தணும்னு சொன்னீங்களோ சொல்லுங்கள், நிறுத்திடுறேன்னு. நான் ஏன்னா இது கடல் மாதிரி இருக்குது. நான் பாட்டுக்கு 12 கூட்டம் தொடர் சொற்பொழி நடத்தியிருக்கிறேன். பல்வேறு தலைப்பில் 12 சொற்பொழி நடத்தியிருக்கிறேன். அத்தனை செய்தியும் தலையில் சேர்ந்துடுச்சுன்னு சொன்னால், இதை 1 மணி நேரத்துக்குள்ளே என்னை சுருக்கி பேசுகிறான்னா கொஞ்சம் நான் சிரமந்தான் படணும். அதனால் என்ன செய்தி என் மனசில் வருதோ நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கிறேன். நிறுத்துக்கையா போதுன்னா நிறுத்திடுறேன். எப்போ எங்கே வேணாலும் நிறுத்திக்கலாம் நம்ம, அதனால் நிறுத்திக்கிறேன். பேசுன்னா பேசிக்கிட்டு எவ்வளோக்கு முடிக்கிறோன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ளே முடிக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்குள்ளே முடிக்க முடியுமுன்னா முடிச்சிடுறேன். நாட்டுப்புற இலக்கியம் இருக்குதுங்க, இது கள்ளங்கபடம் இல்லாத வெள்ளை உள்ளத்திலிருந்து இயற்கையாக எழும் உணர்ச்சி அமுதங்கள். இந்த வரியை மட்டும் நினைவு வச்சு, கள்ளங்கபடம் இல்லாத வெள்ளை உள்ளத்திலிருந்து இயற்கையாக எழுகின்ற உணர்ச்சி அமுதம். கிராமப்புறத்தில் வாழ்கின்ற மக்கள், சாதாரண மக்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் தங்கள் உள்ளத்தை ஊஞ்சலாட விடுவார்கள்.
அப்படி ஊஞ்சலாட விடுகின்ற பொழுது துன்பம் என்றால் அவர்கள் மனம் துடிக்கும், இன்பம் என்றால் அவர்கள் மனம் துள்ளி குதிக்கும், களிப்புறும், கலகலவென சிரிக்கும். இந்த உணர்ச்சி அமுதங்கள் உணர்ச்சிகள் எல்லாம் வெறும் ஊமை நாடகமாக போய்விடுவதில்லை, பாட்டருவியாக பறந்துவிடும். அந்த பாட்டருவிகள் தான் நாட்டுப்புற இலக்கியம். இந்த நாட்டுப்புற இலக்கியத்தை நாட்டுப்புற இலக்கியம், பாமர இலக்கியம், நாடோடி இலக்கியம் என்றெல்லாம் சொல்வதை விட வாய்மொழி இலக்கியம் என்று சொல்வது சிறப்பு என்று பேரறிஞர் மு. அருணாசலம் அவர்கள் குறிப்பிடுவார்கள். என்ன காரணம் என்றால், இந்த பாடல்கள் ஏட்டில் எழுதுவது இல்லை, எழுதி வைத்து படிப்பதில்லை. ஒருவர் சூழ்நிலைக்கேற்ப அந்த இடத்திலேயே சொற்களை அமைத்து பாட, அதை கேட்டு மற்றொருவர் பாட, இப்படி வாய்மொழியாகவே வளர்ந்து வந்த இலக்கியம் என்பதனால் இதை வாய்மொழி இலக்கியம் என்று சொல்வதுதான் சிறப்பு என்று மு. அருணாசலம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த முன்னுரையெல்லாம் தேவை. நான் நேரடியாக நான் போயிட்டேன்னா சுவைக்காது. ஏன்னா இந்த முன்னுரை கொஞ்சம் தேவை. அருமை காவல்துறை ஆய்வாளர் அவர்கள், என் அருமை நண்பர் மாணவர் வந்திருக்கிறார், வருகை என வரவேற்கிறேன். இந்த வாய்மொழி இலக்கியம் இப்படி வாய்மொழி இலக்கியமாக இருப்பது சிறப்பு என்று மு. அருணாசலம் அவர்கள் குறிப்பிடுகிறார். இதனுடைய இசை இருக்க, எந்த இசைக்கருவிகளும் இல்லாமல் கேட்பவருடைய உள்ளத்தை தன் பக்கம் ஈர்க்கக்கூடிய காந்த சக்தி வாய்ந்தது இதனுடைய இசை. இசைக்கருவிகளும் சேர்ந்து விட்டது என்று சொன்னால் உடலும் உள்ளமும் சேர்ந்து ஆடும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இசை இந்த நாட்டுப்புற இசைக்கு மட்டும் உண்டு. இந்த நாட்டுப்புற இசையை பற்றி நிரம்ப நூல்கள் வந்திருக்கிறது. இன்னைக்கு கூட ஒரு நூல் அருமையா குருமூர்த்தி அவர்கள் கொடுத்தார்கள். நிரம்ப நூல்கள் வந்துடுச்சு. ஆனால் முதலிலே வந்த நூல் எது தெரியுங்களா? ஐயா கீவா ஜெகநாதன் அவர்கள், கீவாஜா அவர்கள் எழுதிய மலையருவி என்ற ஒரு நூல் தான். பெரிய புத்தகம் மலையருவி. அது எப்படி தொகுத்ததெல்லாம் வரலாறு சொன்னேன்னா எனக்கு நேரம் போயிடும், அது வேண்டாம். மலையருவி என்ற ஒரு பெரிய நூல், நல்ல ஆய்வு கட்டுரையோடு எழுதப்பட்ட முதல் நூல் தான். வாய்மொழியாக இருந்த இந்த இலக்கியம் ஏட்டிலே ஏற்றப்பட்ட ஒரு முதல் நூல் அது. அதன் பிறகு வானமாமலை, அதன் பிறகு மு. அருணாசலம், அதன் பிறகு ஆமுப்பா, அதன் பிறகு அண்டகாமு, அதன் பிறகு ஆறு அழகப்பன் போன்ற பலரும் பல்வேறு நூல்களிலே இந்த வாய்மொழி இலக்கியமாக இருந்த இந்த பாடல்களை ஏட்டிலே எழுத வச்சு ஆயிரக்கணக்கான அளவிலே தொகுத்திருக்கிறார்கள். நிரம்ப முனைவர் பட்டமும், எம்ஃபில், பிஹெச்டி போன்ற முனைவர் பட்டமும் நாட்டுப்புற இயலில் ஆய்வு செய்து பலரும் பட்டம் பெற்றிருக்கிறார்கள். இன்றைக்கி அதோடு மட்டும் இல்லை, நாட்டுப்புற இலக்கியம், நாட்டுப்புற பாட்டை கேட்காதவங்களே இல்லைங்கிற அளவுக்கு இருக்குது. இன்றைக்கி தொலைக்காட்சியில் நாட்டுப்புற பாடல் பாடுறாங்க, சினிமாவில் நாட்டுப்புற பாட்டு வந்துடுச்சு, பள்ளிக்கூடத்தில் நாட்டுப்புற பாட்டு பாட சொல்கிறாங்க. எங்கு பார்த்தாலும் நாட்டுப்புற பாடல்கள். அதே நேரத்தில் நீங்கள் உங்களுடைய யூடியூப்பை திறந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாட்டுப்புற பாட்டுன்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நிரம்ப குவியுது. அப்படியே அவ்வளோ பேர் நாட்டுப்புற பாடல்களை பாடக்கூடிய அளவில் இன்றைக்கி வளர்ந்து வந்திருக்கிறது. எனவே 26 வருஷத்துக்கு முன்னாடி நான் பேசும்போது இந்த வளர்ச்சி இல்லை, இன்றைக்கி ஏகப்பட்ட வளர்ச்சி வந்திருக்கு. அந்த ஒரு உணர்வில் தான் என்னையும் இன்றைக்கி பேச வைக்கணும்னு நினச்சிங்களோ என்னமோ தெரியாது. இருந்தாலும் இந்த செய்திகளை சொல்வது ஒரு முன்னுரைக்காக சொல்கிறேன். ஏன்னா நாட்டுப்புற பாட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். நான் இலக்கியம் பேசுகிறேன், பாடகன் இல்லை. பாடகன் சொன்னால் வந்தவுடனே அவர் பாட்டை பாடி சொல்லிட்டு போயிடலாம். நான் இலக்கியம் பேசுகிறவன். இந்த இலக்கியத்தை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக முதல் முன்னுரையை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். தொந்தரவுக்கு மன்னிக்கணும், கொஞ்சம் கொஞ்சம் நினச்சிக்கிட்டா தான் ஒளி வரும் போல் இருக்கு, அப்படி இருக்கு உடல். இந்த நாட்டுப்புற இலக்கியத்தை பெரிய இளங்கோவடிகள் முதற்கொண்டு அதன் பிறகு பாரதி வரை எல்லாரும் நாட்டுப்புற இலக்கியத்தை தொடாதவர்களே கிடையாது.
இப்போ இலக்கியத்தை இளங்கோவடிகள் எங்கே தொட்டிருக்காருன்னு நான் பேச வந்தேன்னா அது மட்டும்தான் பேசணும், அடுத்து போக முடியாது. பாரதி எங்கே தொட்டிருக்கான்னா அது வரைக்கும் தான் பேசணும், போக முடியாது. இருந்தாலும் பாரதியை தொடரணும். அவன் ஒரு பட்டியல் கொடுக்குறான், நாட்டுப்புற இலக்கியம் எங்கெங்கேருந்து நாட்டுப்புற பாடல்கள் இருக்குன்னு ஒரு பட்டியல் கொடுக்குறான். ஏற்ற நீர் பாட்டின் இசையினிலும் நெல்லிடிக்கும் கொட்கொடியார் குக்குவென கொஞ்சும் ஒலியினிலும் பண்ணை மடவார் படகு பல பாட்டினிலும் சுண்ணம் இடிப்பார்தம் சுவை மிகுந்த பண்களிலும் வட்டமிட்டு பெண்கள் வளைக்கரங்கள் தாமொழிக்க கொட்டி இசைத்திடுமோர் கூட்டமுத பாட்டினிலும் நெஞ்சை பறிகொடுத்தேன் பாவியேன் என்று ஒரு பட்டியல் கொடுக்குறான். இவ்வளவு பாட்டு இருக்கு. இதில் ஒன்று ஒன்று தொட்டேன்னு சொன்னால் 3 நாள் 4 நாள் வேணும், அவ்வளவு பாட்டு இருக்கு. ஆனால் இத்தனைக்கும் அடிப்படை எது அப்படின்னு சொன்னால் தாலாட்டு. இத்தனை பாடல்களுக்கும் இத்தனைக்கும் அடிப்படையானது எது நாட்டுப்புற பாட்டில் என்று சொன்னால் தாலாட்டு தான். இந்த தாலாட்டை பற்றி பேரறிஞர் தமிழண்ணல் ஒரு செய்தியை சொல்லுவார். அந்த செய்தியை மனதில் வச்சுக்கோங்க. நான் இப்போ பேசுகிற இடத்துல நேரும்போது அப்படியே நான் சொல்கிறேன். தாலாட்டு இலக்கியத்தின் தாயூற்று. ஒரு வரியை பாருங்கள், தாலாட்டு இலக்கியத்தின் தாயூற்று என்று சொன்னார். இதுலேருந்து தான் எல்லா இலக்கியமும் வந்திருக்கு அப்படிங்கிறத ஆய்வு பண்ணி நிரம்ப நூல்கள் வந்திருக்கு. இதுலேருந்து தான் வந்திருக்கு, நாட்டுப்புற இலக்கியத்துலேருந்து தான் அவ்வளோ இலக்கியங்கள் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதான் இலக்கியத்தில் தாயூற்றா, இலக்கியத்தின் தாயூற்று தாலாட்டு என்று சொல்கிறார். இசைச்செல்வியின் குழந்தை பருவம். தாலாட்டு வந்து இசைச்செல்வியின் குழந்தை பருவம், இசைக்கு இதுதாண்டா ஆரம்பம் என்று குழந்தை பருவம்னு சொல்கிறார். மொழி அறிவின் இளமை பொலிவுங்கிறார். மொழி அறிவுக்கு இதுதாண்டா காரணம்னு. நீங்கள் ஒன்றுமே படிக்காதவங்கன்னு சொல்கிறோம். இந்த நாட்டுப்புற பாட்டை எழுதினவங்கெல்லாம் படிக்காதவங்க, உண்மையிலே படிக்காதவங்க. ஆனால் அவங்களுடைய சொற்கள் வந்து விழுகிறத பார்த்தீங்கன்னா நான் சொல்லும்போது நான் சொல்கிறேன், நமக்கே வியப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட சொற்கள் வந்து விழுது. எப்படி இவங்களுக்கு வந்து இந்த அறிவெல்லாம் வந்ததுங்கிறத நான் வியந்து போகிறேன் ஒவ்வொரு சொல்லையும் பார்க்கும்போது. இந்த தாலாட்டு இவ்வளவு பெரிய சிறப்பு வாய்ந்தது. தாலாட்டு இன்றைக்கி மறந்து போச்சு. பெண்கள்லாம் இருக்கிறாங்க, அம்மா உங்களுக்கெல்லாம் தாலாட்டு பாடிருக்கீங்களான்னு கேட்டால் வேலையை பார்த்துட்டு போங்க சார், நீங்கள் வேறு. யார் உட்காந்துக்கிட்டு தாலாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறது? நான் பாட்டுக்கு மின்சாரத்தில் ஒரு சுவிட்சை போட்டு தானாக ஆடும், அது பட்டன் அமைக்கிட்ட தொட்டில் தானாக ஆடிக்கிட்டு இருக்கும். பக்கத்தில் ஒரு ஃபோனை வச்சுட்டோம்னா அது பாட்டு கேட்டுட்டு தானாக தூங்கிடும். அம்மா நீயும் வேணாம் நானும் வேணான்னு அது பாட்டுக்கு தூங்கும். அப்படி தானே போகுது. அதில் தாலாட்டு பாட்டை போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஐயோ அதெல்லாம் கிடையாது, சினிமா பாட்டு தான் போட்டிருப்பாங்க. இப்போ சினிமா பாட்டை கேட்டு வளர்ந்தா அது உங்களை தலைவனாக்கி வருமா, கூட வருமா? இல்லை யாரையாச்சும் நல்ல தலைவர்களை பின்தொடர்ந்து போகுமா? எப்படியோ போகுது. சினிமா பாட்டை கேட்டது எப்படி போகும்? அங்கே தானே போகும். அங்கே போய் சாகுது. ஐயா வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதெல்லாம் உணர்ந்து கொள்ள முடியாத நிலையில் இன்றைக்கி போயிட்டுருக்குது. ஆனால் இந்த தாய்மார்கள் அன்னைக்கு என்னென்ன தாலாட்டில் சொன்னாங்க தெரியுங்களா? தான் பிறந்து வளர்ந்த குடும்பத்தின் கதையை, தான் வாழ வந்த குடும்பத்தின் கதையை, தன்னுடைய கணவனின் கதையை, தன் உடன் பிறந்தவர்கள் கதையை, இப்படி பல செய்திகளையும் இந்த தாலாட்டில் பாடி, அதோடு மட்டும் இல்லை இந்த குழந்தை எப்படி வளரணும் அப்படிங்கிற செய்திகளையும் சேர்த்து தாலாட்டில் பாடி வச்சாங்க. அவ்வளவு செய்திகளை இந்த தாலாட்டில் எங்கே எல்லாத்தையும் போய் உட்காந்து ராத்திரி பூரா உட்காந்து இன்னதை நான் தாலாட்டில் பாடுவேன்னு எழுதி வச்சுக்கிட்டு மறுநாள் வந்து ராகம் போட்டு பாடினாங்கங்கிறீங்களா? அப்படிலாம் கிடையாது. தொட்டியில் ஆட்டிக்கிட்டு இருக்கும்போது அது மனசில் என்ன தோணுதோ, நான் தான் சொன்னேன், சூழ்நிலைக்கேற்ப சொற்களை அமைத்து பாடக்கூடிய பாடத்தான் நாட்டுப்புற பாட்டுன்னு சொன்னேன். அந்த நேரத்தில் என்னென்ன தோணுதோ அவங்க மனசில் அத்தனையும் ராகம் போட்டு பாடுவாங்க. தாலாட்டும் அப்படி தான், ஒப்பாரியும் அப்படி தான். போய் அழ ஆரம்பித்தவங்க உண்மையான ஒப்பாரி. அது நீங்கள் பொய்க்கு அடிக்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க, அது ஒப்பாரி, அது வேறு. அது மனப்பணம் பண்ணிட்டு வந்து பாடுறவங்க இருக்காங்க. உண்மையாக அழக்கூடியவங்க, ஒப்பாரி வைத்து பாடக்கூடியவங்க உள்ளத்தில் என்னென்ன தோணுதோ அத்தனையும் பாட்டாக பாடுவாங்க. அதே மாதிரி தாலாட்டம் அப்படி தான், ஒப்பாரியும் அப்படி தான். அப்படி பாடுறவங்க. உலகத்தில் மிக உயர்ந்த பொருள் எதுன்னு நினைக்கிறீங்க? உயர்ந்த சக்தி எதுங்கிறீங்க? தாய் தான். இது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா,
ஒரு மனிதன் சிறந்து வாழணும். தம்பி தான் அருமையாக சொன்னார், தாய்மை பற்றி ஒரு கூட்டம் அற்புதமாக பேசினார். ஒரு குழந்தை அல்லது ஒரு மனிதன் சிறந்து வாழணும் அப்படின்னு நினச்சா அவனுக்கு கருவியாக, நல்ல சொல்ற கருவியாக, துணையாக, பாதுகாப்பாக இருப்பது எதுன்னு நினைக்கிறீங்க? அன்புங்கிற ஒரு சொல்லு தான், அன்புங்கிற ஒன்று தான். அன்பின் வழியது உயிர்நிலைன்னா எல்லா உயிர்களுக்கும் அன்பு தான் அடிப்படை. அன்பின் வழியது உயிர்நிலை அப்படின்னு சொன்னான். அந்த அன்பை முதலே நாம் கற்றுக் கொடுக்கிறவர் தாய் தான். அதனால் தாயை வணங்கினா வாழ்வு உண்டு, வணங்காதவனுக்கு தாழ்வு உண்டு என்று சொல்லிட்டு போயிடலாம். அது நிறைய பேசிட்டு போகணும் மாட்டான். சரி, அடுத்த நிலையில் இந்த உலகத்தில் நமக்கு இன்பமும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய எவ்வளவோ சக்திகள், எவ்வளவோ பொருள்கள் இருக்குது. ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி நமக்கு இன்பமும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய மிக உயர்ந்த பொருள் எதுன்னா குழந்தை தான். குழந்தை தான் உண்மையாக நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியது. அதை அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியுமே தவிர, ஐயா இதை தொடக்கூடாமல் குழந்தையே தொடாமல் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க, அப்படிலாம் இருக்கிறாங்க. இந்த குழந்தை தான் மிகுந்த மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு பொருள். பாண்டியன் அறுவடை நம்பி என்ற ஒரு பேரரசன் ஒரு குழந்தைக்கு அதுக்கு என்ன சொல்கிறது, ஒளிப்படம் எடுத்து காட்டினது மாதிரி, எழுத்து ஒளிப்படம் எடுத்து காட்டினது மாதிரி ஒரு அற்புதமான பாட்டை அவன் பாடியிருப்பான். புறநானூற்றிலே பாண்டியன் அறுவடை நம்பி ஒரு அற்புதமாக அந்த குழந்தைய அப்படியே படம் பிடிச்சு காட்டின மாதிரி, வீடியோ எடுத்து போட்டது மாதிரி. நான் சொல்ல அப்படியே பாருங்கள், பாட்டை பாருங்கள். படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பெரும் செல்வராயின். படைப்பு பல பொருள்லாம் சொன்னேன்னா ரொம்ப நேரம் ஆகிடும், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். படைப்பு படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பெரும் செல்வராயினும் இடைப்பட குறுகுறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவ்வியும் துழந்தும் நெய்யுடை அடிசில் மெய்பட விதிர்த்தும் மயக்குறு மக்களை இல்லோர்க்கு பயக்குறை இல்லை வாழும் நாளேன்னா. இந்த குழந்தை நம்ம அண்ணனோ அக்காவோ அம்மாவோ அப்பாவோ தாத்தாவோ பாட்டியோ யாரோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த குழந்தை அப்போ தான் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. குறுகுறுன்னு நடந்து வருதான். அது எப்படி நடக்குன்னு தெரியாத அளவு குறுகுறுன்னு நடந்து வருதான். அது எப்படி கையை நீட்டிட்டு, நேராக கையை நீட்டிட்டு வரல, அப்படி குறுக்கி கையை நீட்டிட்டு வருதான். கையை நீட்டிட்டு எனக்கு கொடுன்னு கொடுத்தா வாங்கலை, தட்டை இழுத்து போட்டு தானும் சாப்பிடாம அவங்களுக்கும் ஊட்டுறேன்னு ஊட்டி இருக்கிற சோத்தையெல்லாம் எல்லாத்தையும் உடம்புலெல்லாம் பூசிக்கிட்டு அப்படியே சிரித்து விளையாடிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்து மகிழ்றவன் தாய் தந்தையாக இருக்கலாம், தாத்தா பாட்டியாக இருக்கலாம். ஐயோ இப்படி வீணாக்கிட்டேன்னு அடிக்கிறவன் அது பேய் பிசாசாக தான் இருக்கும் இல்லையா? அதையும் மகிழ்ச்சியாக பார்த்தா பாருங்க. யார் பார்த்தது? ஒரு அரசன் பார்த்து, பாண்டிய அரசன் பார்த்து இந்த காட்சிக்கு ஒரு பாட்டு எழுதுறான்னா இன்னைக்கு வரைக்கும் நிற்கிது. இந்த பாட்டு எவ்வளோ அற்புதமான பாட்டு. இப்படி ஒரு நாட்டுப்புற பெண்ணு ரொம்ப நாளாக அவளுக்கு குழந்தை இல்லை. குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்து அழுது அவ்வளோதான். இவங்க என்ன பாட்டு, அந்த வரிகளை பார்த்தீங்கன்னா இந்த ஐயா கவிஞர்கள்லாம் உட்காந்துருக்குறாங்க. இந்த கவிதை எப்படி தான் அந்த அம்மாவுக்கு வந்ததுன்னு தெரியல. மலடி மனமுருக, இது நாட்டுப்புற பாட்டு தொடங்குறேன். மலடி மனமுருக பார்த்தவர் நின்றுருக கல்லுருக செம்புருக கண்டார் மனமுருக என் எலும்புருக தந்த பிச்சை என் அதிசயத்தை யாரடித்தார். இன்னும் கவிதைங்க, எவ்வளவு கவிதைங்க. இதில் எதுகையாவது மோனையாவது மண்ணாங்கட்டியாவது எதுவும் இல்லை. ஒரு ஓசை எங்கேயாவது தடைப்பட்டு தான் பாருங்கள். இதை தான் நான் சொன்னேன். நீங்கள் நாட்டுப்புற இலக்கியத்திலேருந்து நல்ல இலக்கியங்களை படிச்சுட்டு கவிதை எழுதிங்கயா, கேட்குறதுக்கு நல்லா இருக்குன்னா தமிழமுதம் கட்டவேன்ட்டாங்க எல்லாரும். எந்த கவிஞருக்கும் என்னை பிடிக்காது, ரொம்ப கவிஞர்களுக்கு என்னை பிடிக்காது. என்ன என்னை பார்த்தாலே எதையாவது குற்றம் சொல்லுவாருன்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறது சுவைக்காக சொல்கிறேன், சுவைப்பட எழுதுங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். இது பாருங்கள், ஒரு குழந்தை அழுகுது. இந்த உணர்ச்சியை பாருங்கள். உணர்ச்சி அமுதங்கள்னு முதல்ல சொன்னேன். இந்த
எல்லா பாடல்களும் உணர்ச்சி அமுதங்களாக இருக்குங்க. நான் இதுக்கு முதல் சொல்கிறேன். எத்தனை உருக போட்டிருக்காங்க, மனமுருக, நின்றுருக, கல்லுருக, செம்புருக, இத்தனை உருக போட்டுட்டு கடைசியில் அவள் பட்ட வேதனையெல்லாம் ஒரே சொல்லில் அடைச்சாட்டினா பாருங்க. என் எலும்புருக தந்த பிச்சைனா பாருங்க. இந்த சொல்லி எவ்வளோ அற்புதமாக அந்த கவிதைக்கு அமைந்திருக்கு. அதை விட தந்த பிச்சை யார் இது? கடவுள் தந்த பிச்சை. ரொம்ப காலமாக வேண்டி வேண்டி கிடைத்த பிச்சை இது, தந்த பிச்சை இது. சரி, அது வேண்டாம். கடைசியில் ஒன்று முடிச்சா பாருங்க அப்படின்னு. உலகத்தில் எல்லாம் எவ்வளோ அதிசயம்னா இருக்கட்டும்டா, அதெல்லாம் எனக்கு அதிசயம் கிடையாது, இந்த குழந்தை தான் எனக்கு அதிசயம் சொன்னார்ல, அவ்வளவு உணர்ச்சிகளை இந்த நாட்டுப்புற பாட்டில் எடுத்து காட்டியிருக்கிறார் பாருங்க. அவ்வளோ அற்புதமான பாட்டு. இதை விட ஒரு தாயினுடைய கற்பனையை பார்த்தீங்கன்னு சொன்னால் அசந்து போவீங்க. அழுது, குழந்தை அழுது, இந்த குழந்தை அழுதுல தண்ணி கொஞ்சம் ஊற்றி வச்சு, குழந்தை அழுது, அந்த அழுது தண்ணி என்ன ஆச்சான் நினச்சி பார்த்தா இவ்வளோ கற்பனை எப்படி வந்ததுன்னே தெரியல. ஆறடித்த கண்ணீர் ஆறாய் பெருகியதோ, அது சொல்கிற எல்லாத்தையும் கவனித்து பாருங்க. ஆறடித்த கண்ணீர் ஆறாய் பெருகியதோ, அங்கடித்த கண்ணீர் ஆறாய் குளம் பெருகி, தாயார் மடி நிறைத்து கண்ணீர், தாயார் மடி நிறைத்து, தந்தையார் தோள் நிறைத்து, மாமி மடி நிறைத்து, மாமனார் தோள் நிறைத்து, இத்தனை நிறைச்சிட்டாவது விட்டுறக்கூடாதா? இன்னும் என்னென்ன செய்யுதான்? ஆறு பெருகி ஆணை குளிப்பாட்டி, ஆறு பெருகி ஆணை குளிப்பாட்டி, குட்டம் பெருகி குதிரை குளிப்பாட்டி, வாய்க்காலாய் ஓடி வழிப்போக்கர் சந்து செய்து, இஞ்சிக்கு பாய்ந்து இருவாட்சி வேரோடி, மஞ்சளுக்கு பாய்ந்து மருதாணி வேரோடி, தாழைக்கு பாய்கையிலே தழும்பினதான் கண்ணீர், வாழைக்கு பாய்கையிலே வற்றினதான் கண்ணீர். ஐயோப்பா, என்ன கற்பனைங்க இந்த தாய்க்கு. இந்த கண்ணீர் இவ்வளவு பாடுபடுத்திருக்கு. கடைசி வரைக்கும் போய் எங்கே போய் வாழைக்கு பாய்கையில் தான் வத்திச்சான், அது வரைக்கும் ஓடுதான் கண்ணீர். இப்படி அழுத குழந்தைய நம்ம என்ன செய்யலாம்? இவ்வளோ அழுத குழந்தைய ஒரு அழகாக பாடி தாலாட்டு பாடி தூங்க வைக்க வேணாமா? பாடுறேன், நீங்கள் தூங்கிடாதீங்க, நிச்சயமாக தூங்க மாட்டீங்க என் பாட்டுக்கு. இந்த பாட்டுக்கும் ஒரு வரலாறு உண்டு. இது 1975 6ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் பாடப்புத்தகமாக இருந்தது. நான் பாடிக்கிட்டு இருக்கேன் வகுப்பில், எல்லா பாட்டையும் பாடி தான் நடத்துவேன். பாடிக்கிட்டு இருக்கிறேன். டிஓ இன்ஸ்பெக்ஷன் வந்தாச்சு, எங்கள் ஹெச்எம்மும் வர்றாரு. டிஓ இன்ஸ்பெக்ஷனும் டிஓவும் ஹெச்எம்மும் வந்துக்கிட்டு இருக்காங்க. நான் வகுப்பில் பாடிக்கிட்டு இருக்கிறேன். எல்லா வகுப்புக்கும் உள்ளே நுழைஞ்சி கேள்வி கேட்டுட்டு வந்தவங்க என் வகுப்புக்கு வந்து வாசல் நின்றுட்டு இந்த பாட்டை காட்டணும்னு நின்றுட்டாங்க. 2 பேரும் நின்றுட்டாங்க. எனக்கு தெரியாது, ஆனால் நின்றுக்கிட்டு இருந்திருக்காங்க. பாட்டு முடிகிற வரைக்கும் நின்றுட்டு உள்ளே வந்து எனக்கு ஒரு தட்டு, பிள்ளைகளுக்கு ஒரு பாராட்டு கொடுத்துட்டு போயிட்டார். ஒரு கேள்வி கேட்கல, ஒன்றும் கேட்கல, போயிட்டார் இந்த பாட்டோட. அங்கே ஒரு தடவை பாடி 2வது தடவை கேட்குறாங்க பிள்ளைங்க. சரி பாடுவேன்னு பாடிக்கிட்டு இருக்கணும். ஒரு அற்புதமான பாட்டு. இதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லணும். ஒருத்தி பாடி தாலாட்டு பாடிட்டு இருக்கிறா. யார் குழந்தை மேலே மிகுந்த அன்புடையவர்களாக இருப்பாங்க, தாத்தா, பாட்டி, அத்தை, மாமன், இவங்கெல்லாம் எவ்வளோ நெருக்கமான அன்புடையவர்களாக இருப்பாங்க. இவங்கெல்லாம் அடித்தாங்களான்னு இந்த அம்மா கேட்குறாங்க தாலாட்டில். இவங்கெல்லாம் அடித்தாங்களா ஒன்று அப்படின்னு ஒரு தாலாட்டில் கேட்குறாங்க. அதான் கேட்டதோடு விட்டுடலாம்ல. இவங்களுக்கெல்லாம் ஒரு தண்டனை வழங்க போகிறேன்னுங்க. என்னடா இவங்களுக்கு என்ன தண்டனை வழங்க போகிறாங்க அப்படின்னு கேட்டால், தண்டனையை கேட்டிங்கன்னா அசந்து போயிடுங்க. இவ்வளோ பெரிய தண்டனையாக கொடுத்துருக்கா அப்படின்னு. என்ன தண்டனை? தயிரால் விலங்கு பண்ணி தண்ணியில் போட்டுடுவோம். எல்லாருக்கும் தயிரால் விலங்கு பண்ணி தண்ணியில் போட்டுருவாங்களாம், வெண்ணெயால் விலங்கு பண்ணி வெயிலில் போட்டுருவாங்களாம். எவ்வளோ பெரிய தண்டனை பாருங்க, எவ்வளோ பெரிய தண்டனை. இப்படியெல்லாம் குழந்தைக்கு சொல்லி தூங்க வைக்கிறா. இப்போ நான் பாடுற பாட்டில் முதல் பகுதி குழந்தைய வாழ்த்துறது, கடைசி 2 வரி
எப்படி குழந்தை வளரணும்னு சொல்றது? ஆராரோ ஆரரிரோ என் கண்ணே நீ ஆரரிரோ ஆராரோ ஆரரிரோ ஆராரோ மாசிப்பிறையோ நீ வைகாசி மாங்கனியோ மாசிப்பிறையோ நீ வைகாசி மாங்கனியோ தேசப்பிறையோ நீ தெவிட்டாத முக்கணியோ ஆராரோ ஆரரிரோ என் கண்ணே நீ ஆரரிரோ ஆராரோ ஆரரிரோ ஆராரோ தித்திக்கும் பாலே என் தெவிட்டாத தெள்ளமுதே தித்திக்கும் பாலே என் தெவிட்டாத தெள்ளமுதே சித்தத்தின் உள்ளினிக்கும் செங்கரும்பே கண்வளராய் சித்தத்தின் உள்ளினிக்கும் செங்கரும்பே கண்வளராய் ஆராரோ ஆரரிரோ என் கண்ணே நீ ஆரரிரோ ஆராரோ எங்கள் குலம் அங்காமல் எதிர்குலத்தார் ஏசாமல் எங்கள் குலம் அங்காமல் எதிர்குலத்தார் ஏசாமல் தங்கமலி பொக்கிசத்தை தானாள வந்த கண்ணோ தங்கமலி பொக்கிசத்தை தானாள வந்த கண்ணோ ஆராரோ ஆரரிரோ என் கண்ணே நீ ஆரரிரோ ஆராரோ ஆரரிரோ ஆராரோ தூங்கிடுமா குழந்தை? குழந்தை தூங்கிடுமா? இல்லை பாருங்க எவ்வளோ அழகாக அந்த குழந்தைய பாராட்டல. ஒரு வரி மட்டும் அந்த கவி எந்த கவிஞனாலும் எழுதலை இது வரைக்கும். சித்தத்தின் உள்ளினிக்கும் செங்கரும்பேன்னு பாராட்டான். எந்த கவிஞனா எழுதியிருப்பாங்களா? எவ்வளோ பெரிய கவிஞனாக இருந்தாலும் சரி. அவர் சிந்தனையை பாருங்க. இப்போ இத்தனை வரிகளும் ஒரு படிக்காதவங்களுக்கு எப்படிங்க எவ்வளோ சிறப்பாக வந்திருக்கும். ஒவ்வொரு வரியும் எவ்வளோ அருமையான வரியாக இருக்குது. எங்கேயாவது கொஞ்சமாவது நான் ராகத்தில் தடைப்படுதா? அவ்வளோ அழகாக கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாங்களே. படிக்காத பெண்ணு இவ்வளோ தூரம் அற்புதமாக பாடுறான்னா அதுலேயும் இந்த ஒரு வரி எவ்வளோ கவித்துவம் வாய்ந்த வரியாக இருக்குது. சித்தத்தின் உள்ளினிக்கும் செங்கரும்பே அப்படிங்கிற இந்த வரி அற்புதமான வரியாக இருக்குது. இலக்கியங்கிறது எதுக்காக சொன்னேன்னா இப்படி தான் இந்த இலக்கியம் சிறப்பாக இருக்குங்கிறதுக்காக தான் இதை பாட்டுங்கிறதுக்கு போகாமல் இலக்கியம் என்று சொன்னேன் நான். அவ்வளோ எப்படி இந்த குழந்தை வளரணும்னு சொல்கிற இந்த பொண்ணு, நீ பிறந்த குலம் உன்னால் எந்த வகையிலும் குறைவுபடக்கூடாது. எங்கள் குலம் மங்காமல் குறைவுபடக்கூடாது, உன்னால் குறைவுபடக்கூடாது. சரி, யாரும் உன்னை இழிவாகவும் பேசக்கூடாது. எதிர்குலத்தார் ஏசாமல் யாரும் உன்னை இழிவாகவும் பேசக்கூடாது. அப்படி நீ வளரணும் அப்படிங்கிற ஒரு வளர்ச்சியினுடைய அறிவுரையும் அந்த குழந்தைக்கு ஊட்டுறா பாருங்க. நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் குழந்தை கேட்டுட்டு இருக்குமா, என்ன நீங்கள் பேசுகிறீங்க, என்னமோ அறிவுரையெல்லாம் சொன்னால் குழந்தை கேட்குங்கிறீங்களா? காட்டில் விலங்கறியும் கை குழந்தை தானறியும் பாட்டின் சுவையதனை பாம்பறியும் என்றாம் பாரதி. சரி, பிரகலாதன் என்ன பண்ணாரு? நாரதர் என்ன பண்ணாரு? பிரகலாதன் வயிற்றில் இருக்கும்போதே வேதம் கற்றுக் கொடுத்ததா சொன்னாங்க. அது புராணம்னு ஒதுக்கி வச்சோம். ஆனால் இன்னைக்கு அறிவியல் சொல்லுது, வயிற்றில் உள்ள குழந்தை முழு வளர்ச்சி அடையறதுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை, முழு வளர்ச்சி அடைஞ்ச உடனே குழந்தை பிறக்கிற நேரத்தில் அவனுக்கு எல்லா செய்தியும் அந்த குழந்தை மனசில் வாங்கிக்கும். அதனால தான்
ஒவ்வொரு மாதத்திலையும் இந்த பெண்ணுக்கு சீர் செய்கிறது, 5 மாத சீர், 4 மாத சீர், அப்புறம் வளையகாப்பு, இப்படி எல்லாம் வளையகாப்பு கொண்டாந்து எங்கே வச்சாங்க? 7வது மாதம் 9வது மாதம் வச்சாங்க. அந்த நேரத்தில் குழந்தையெல்லாம் வளர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கணும். ஒரு தாய் வந்து என்ன சிந்தனை செய்கிறாளோ அத்தனை சிந்தனையும் அந்த குழந்தை தலைக்குள்ளே போகுமா. மகிழ்ச்சியாக இருந்தால் அந்த மகிழ்ச்சியும் ஏற்றுக்கும், துன்பமாக இருந்தால் துன்பத்தையும் ஏற்றுக்கும், கோபமாக இருந்தால் கோபத்தையும் ஏற்றுக்கும், அத்தனையும் ஏற்றுக்குமா அந்த குழந்தை. அதை மாதிரி ஒரு அறிவியல் பூர்வமாக ஒரு செய்தியும் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு கர்ப்பிணி பெண்ணை, நிறைமாத கர்ப்பிணி பெண்ணை, கொஞ்சம் இன்னொரு மாதம் தள்ளி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை கொண்டு போய் உட்கார வச்சு ஒரு கடுமையான இசையை போட்டிருக்காங்க. டாம் டூம் டாம் டூம்னு தலை வெடிக்கிற அளவுக்கு உள்ள ஒரு மியூசிக்கை போட்டு உட்காந்துருக்காங்க. 5 நிமிஷம் கூட ஆகலையா. 5 நிமிஷத்துக்கு மேலே அந்த கர்ப்பிணி பெண்ணால் தாங்க முடியலையா. அவ்வளோ உதைக்குதான் வயிற்றில். அப்போ கேட்குது இல்லை, உதைக்குதான். சரின்னு அதுக்கு பிறகு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த தாயை உட்கார வச்சுட்டு அதன் பிறகு அமைதியாக கொண்டு வந்து உள்ளே உட்கார வச்சு மென்மையான இசையை போடும்போது அதனுடைய அசைவு இந்த தாய்க்கு மகிழ்ச்சியாக இருக்கான். உள்ள அசையுதானா, ஆனால் இதுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. அவ்வளவு இன்பமாக அது கேட்குதான். இதையெல்லாம் ஆய்வு பண்ணி இன்றைக்கி எல்லாவற்றையும் பேசியிருக்கிறாங்க. குழந்தை வளர்ப்பு முறை வயிற்றிலேயே நடக்கிறது என்பது அது தாயின் வழியாக தான் நடக்குது. அதனால் தாலாட்டு மூலமாக அத்தனையும் சொல்லியிருக்கிறாங்கிறது அன்றைக்கே அவங்க தெரிஞ்சு வச்சு தான் செஞ்சுருக்கிறாங்க. இந்த தாலாட்டு இலக்கியம் பிள்ளைத்தமிழ் இலக்கியத்திற்கு இதுதான் ஆதாரமாக இருக்குது அப்படின்னு ஆய்வு நூல்கள் எழுதியிருக்கிறாங்க. அதுக்கு ஆதாரம் இருந்த முதல் பாட்டு ஒன்று என்னன்னா பெரியாழ்வார் எழுதின ஒரு பாட்டு தான். பெரியாழ்வார் எழுதின பாட்டு தான் பிள்ளைத்தமிழுக்கு மூலம். அப்போ இன்றைக்கி நிறைய பிள்ளைத்தமிழ் வந்துடுச்சு. இந்த பாட்டையும் ஒரு தடவை உங்களுக்கு சொல்லணும், ஏன்னா இலக்கியம் ஆச்சியா கொஞ்சம் சொல்லணும். மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில். மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில். பேணி உனக்கு பிரம்மன் வீடு தந்தான் மாணிக்குரலோனே தாலேலோ வையமளந்தானே தாலேலோ வையமளந்தானே தாலேலோ. இது நாட்டுப்புற பாட்டு இல்லை, பெரியாழ்வார் பாட்டு. இந்த பாட்டு தான் பிள்ளைத்தமிழுக்கு மூலமாக இருந்திருக்கு. சரி, அடுத்த பகுதிக்கு போவோம். இது வெட்டி வெட்டி தான் போக வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அடுத்தது எனக்கு வந்துடுமோங்கிற பயத்தில் வெட்டி போடுறேன். இப்போ தாய் தான் மட்டும்தான் குழந்தைய வளர்க்குறதுல ரொம்ப ஈடுபாடாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. தாயை விட தாத்தா பாட்டி தான் குழந்தைய வளர்ப்பில் மிக 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 அதிகமாக அவங்க இருந்திருக்காங்க. அவங்க விளையாட்டு காட்டுறது என்ன, அவங்க பாட்டு பாடுறது என்ன, அவங்க பல கதைகள் சொல்வது என்ன, இப்படி குழந்தைய வளர்ப்பதில் தாத்தாவும் பாட்டியும் தான் அவ்வளவு ஈடுபாடாக இருந்திருக்கிறாங்க. அவங்க பாடின பாட்டால் நிறைய இருக்குது. இல்லை, ஒரு பாட்டு மட்டும் சொல்கிறேன். ஆனால் எண்ணங்களை மாதிரி பேரம்பேத்தி இருந்தும் தூக்கி கொஞ்சம் முடியாமல் தவிக்கிற குடும்பங்களும் நிறையா இருக்குது. பாட்டி இருக்கிறோம், பேரம்பேத்தி இருக்குது. ஆனால் அந்த வகையில் எங்களால் இவ்வளவு இருந்து எங்கள் கையெடுத்து கொஞ்சம் முடியலையே அப்படிங்கிற ஏக்கம் நிரம்ப இருக்குது. அதுவே எங்களை பாடாப்படுத்திடுச்சு. எங்களை மட்டுமா, எத்தனையோ குடும்பங்கள் அப்படி தான் இருக்குது. அந்த மாதிரி போயிடுச்சு. ஆனால் இந்த பாட்டி ரொம்ப அற்புதமான, ரொம்ப அறிவாளி பாட்டி. அவள் சொல்கிறா, கையில் குழந்தைய தூக்கி வச்சுருக்கா. குழந்தைய தூக்கி வச்சுட்டு இருக்கும்போது அந்த குழந்தை திக்கு காலை குதிச்சு ஆடுது. இந்த குதிச்சு ஆடின உடனே ஒரு பாட்டை அருமையாக பாடுறேன். என்ன பாட்டா? சங்கு சக்கர சாமி திங்குன்னு ஆடுதான். சங்கு சக்கர சாமி திங்குன்னு ஆடுதான். திங்குன்னு ஆடுதான். கொட்ட சொல்லுதான், அது கூத்து ஆட பண்ணுதான். கொட்ட சொல்லுதான், அது கூத்து ஆட பண்ணுதான். உலகம் 3 அளக்குமா, அது ஓங்கி வானம் பொழக்குமா. உலகம் 3 அளக்குமா, அது ஓங்கி வானம் பொழக்குமா.
கலகலன்னு சிரிக்குமா அதை காண காண இனிக்குமா, கலகலன்னு சிரிக்குமா அது காண காண இனிக்குமா. குதிக்கிறதுக்கு இந்த பாட்டுக்கும் சரியா இருக்குதா பாருங்க. அது குதிச்சு ஆடுறதுக்கும் இவங்க பாடுற பாட்டுக்கும் சரியா இருக்குது இல்லை. இப்படி தன் கருத்தை தன்னுடைய தெய்வத்தை அடையாளப்படுத்துகிறா பாருங்க. அந்த குழந்தைக்கு எப்படி அலங்காரம், சங்கு சக்கரத்தோடு தான் நம்ம பெருமாள் இருப்பார் திருமால் இருப்பார் அப்படிங்கிறத சொல்லதோடு மட்டும் இல்லை, அதே திருமால் எப்படி இருப்பார், உலகத்தையும் மூணையும் அளந்தவர், அதோட நெடுமாலாக நின்னவர் அப்படிங்கிற செய்தியும் சேர்த்து எவ்வளோ அழகாக சின்ன சொற்களில் எவ்வளோ அழமையாக சொல்லியிருக்கிறார். இலக்கியத்துக்கு இலக்கியமாக இருக்குது, அந்த குழந்தைக்கு அறிவுரையாக ஓடிட்டுருக்கு. இப்படியெல்லாம் நாட்டுப்புற பாடல்கள் இருக்குது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். தேடி எடுத்து படிங்க. நிரம்ப நூலகத்தில் நிறைய பாடல்கள் இருந்துச்சு, தேடி எடுத்து பாடுங்க. ஆனால் இந்த சுவை இருக்கணும் உங்களுக்கு. அதை தேடுகின்ற உள்ளத்தில் இவ்வளோ அற்புதமாக பாடியிருக்காங்களேங்கிற எண்ணம் இருக்கணும். இப்போ தெய்வத்தை பற்றி சொல்லிட்டதுனால தெய்வத்தை பற்றி சொல்லாமல் என்னால் போக முடியல. இன்றைக்கி தெய்வம் இருக்கிற நிலை இருக்க பாடாப்படுத்துது. உங்களை படுத்துதா என்ன படுத்துதான் கிடையாது, எல்லாரையும் படுத்துது, தானும் படுத்துக்கிட்டு கிடக்கு. அவ்வளவு மோசமாக இருக்குது. அன்றைக்கெல்லாம் கோயிலுக்கு போனோமா, நான் எத்தனை பேர் கோயிலுக்கு போனாலும் நம்ம பாட்டுக்கு போகலாம், சாமியை பார்க்கலாம், கும்பிட்டுட்டு நம்ம பாட்டுக்கு சுற்றி கோயிலை சுற்றிட்டு வரலாம். இன்றைக்கி கோயிலை போனால் 3 மணி நேரம் வேணும். இந்த கம்பை கட்டி அந்த கம்பை கட்டி அப்படி கம்பு கட்டி இப்படி கம்பு கட்டி அங்கே போ இங்கே போன்னு கிட்ட போகும்போது தள்ளு 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 தள்ளி போயிட்ட வேண்டிதான். பக்தி உணர்வுங்கிறதே அத்து போகும். சாமியை ஏண்டா வந்து பார்க்க வந்தோங்கிற வேதனை வந்துடும். ஆனால் எங்கள் கிராமப்புறத்து பாடல்கள் அப்படி கிடையவே கிடையாது. 2 தெய்வம், பெரிய தெய்வம் 2 தெய்வம் தான், கருப்பசாமியும் ஐயனாரும் தான் இவங்க தெய்வம். ஒரு 5-6 கிராமத்தில் ஒன்றா சேர்ந்து ஒரு இடத்துல காவல் தெய்வம் வச்சு கும்பிடுவாங்க. ஒரு இடத்துல காவல் தெய்வம் வச்சு கும்பிடுவாங்க. நல்ல பெரிய பெரிய சிலைகள் இருக்கும், எங்கே பார்த்தாலும் பெரிய பெரிய சிலைகள் இருக்கும். எங்கே நின்னாலும் தெய்வத்தை கும்பிட்டு வணங்கலாம். அழகாக பார்த்து கண்ணார பார்த்து வணங்கிட்டு போயிடலாம். ஆனால் நம்பிக்கை, அந்த மக்களுக்கு எவ்வளவு உள்ளன்போட அந்த தெய்வத்தை வணங்குறாங்கன்னு பாருங்கள். நம்பிக்கை, அவங்களுடைய நம்பிக்கையை நினச்சி பாருங்கள். அதில் கருப்பசாமியினுடைய பாட்டுகள் ரொம்ப இருக்குது. அது ஆக்ரோஷமாக பாடக்கூடிய பாட்டு. எனக்கு ஆக்ரோஷம்லாம் வரவே வராது, என்னால் முடியவும் முடியாது அந்த பாட்டை பாட. நிரம்ப நீங்கள் கேட்டிருப்பீங்க, இப்போ எல்லாம் நிறைய வந்துடுச்சு, அந்த கருப்பசாமி பாட்டெல்லாம் வந்துடுச்சு. இது ஒரு மென்மையான பாட்டு. இந்த பாட்டில் அந்த மக்களுடைய நம்பிக்கை என்ன, என்னென்ன மாதிரி வணங்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குங்க. நான் விளக்கம் சொன்னேன்னா ரொம்ப நேரம் ஆகிடும், இருந்தாலும் அதை புரிஞ்சுக்குங்க. கருப்பசாமி வேட்டைக்கு போறாரு, இப்போ இருட்டு நேரம் ஊருக்குள் வருவாரு. கருப்பசாமி வேட்டைக்கு போறாரு, இப்போ இருட்டு நேரம் ஊருக்குள் வருவாரு. காவல் தெய்வம் இருக்கையிலே கவலைப்படுவார் யாரும் இல்லை. காவல் தெய்வம் இருக்கையிலே கவலைப்படுவார் யாரும் இல்லை. ஏவல் பின்னி ஏதும் இல்லை எங்கள் சாமி எல்லையிலே. கருப்பசாமி வேட்டைக்கு போறாரு, இப்போ இருட்டு நேரம் ஊருக்குள் வருவாரு. 21 உடன்பிறப்போடு எங்கள் சாமி வலம் வருவாரு. 21 உடன்பிறப்போடு எங்கள் சாமி வலம் வருவாரு. இருட்டு நேரம் அவரை நினைச்சா எள்ளளவும் பயம் இருக்காது. பிள்ளை வரம் வேணும்னு மண்ணுருவம் செஞ்சு வச்சா, பிள்ளை வரம் வேணும்னு மண்ணுருவம் செஞ்சு வச்சா, நல்ல சாமி நடத்தி வைப்பாரு, நல்ல மனசுக்கு துணை இருப்பாரு, நல்ல மனசுக்கு துணை இருப்பாரு. கருப்பசாமி வேட்டைக்கு போறாரு, இப்போ இருட்டு நேரம் ஊருக்குள் வருவாரு. காவு கொடுத்தா கண் திறப்பாரு, கருணை உள்ள எங்கள் சாமி. மாவு எடுத்தா மனசு வைப்பாரு, மகிமை உள்ள எங்கள் சாமி. எல்லையிலே கோயில் கொண்டு இருந்தருளும் சாமி கண்டு,
எல்லையிலே கோயில் கொண்டு இருந்தருளும் சாமி கண்டு குறைய சொன்னா உடன் வருவாரு குடும்பம் வாழ துணை இருப்பாரு குறைய சொன்னா உடன் வருவாரு குடும்பம் வாழ துணை இருப்பாரு கருப்பசாமி வேட்டைக்கு போறாரு இப்போ இருட்டு நேரம் ஊருக்குள் வருவாரு. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா என்னென்ன? ஆக இந்த காவல் தெய்வம் ஒன்று இருக்கிறதுனால நாங்கள் கவலை இல்லாமல் வாழுறோம். இருட்டில் போனாலும் அவரை நினச்சா எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. நாங்கள் என்ன வேண்டுறோமோ அது நல்லபடியாக நடத்தி வைப்பார். யாருக்கு? நல்ல மனசுக்கு துணை இருப்பார். நான் இப்போ ஒன்றே ஒன்று சொல்கிறேன், எத்தனை தான் நீ கோலம் போட்டு வீடுக்குள்ளே போனாலும் சரி, ஆனால் நல்ல மனசுக்கு தான் எந்த தெய்வமும் துணை இருக்குமே தவிர, நீ எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்து எப்படி தான் நீ அன்னதானம் போட்டாலும் சரி, என்ன தான் நீ கொடுத்தாலும் சரி, ஒன்றுத்துக்கும் ஆகாது. நல்ல மனசு ஒன்றுமே கொடுக்க வேண்டாம், நல்ல மனசோடு இருந்தாலே தெய்வம் வந்து உனக்கிட்டேயே இருக்கும் அப்படிங்கிற அற்புதமான செய்தியை கொடுத்துருக்காங்கல்ல. அந்த காலத்திலேயே காவு கொடுத்தா கருணை வைப்பாருன்னு காவு கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் நீங்கள் விழா நடத்துறது நீங்கள் போய் பார்த்துருக்கலாம், கிராமப்புறத்தில் நான் பார்த்துருக்குறேன். அவ்வளவு கூட்டம் இருக்கும், எந்த நசுங்கி சாவுறது கிடையாதுங்க. அங்கே கூட்டத்தில் எல்லாம் அவ்வளோ கூட்டம் நிற்கும், சாவறதெல்லாம் கிடையாது. அவங்கவுங்க ஒரு பக்கம் வந்து பொங்கல் வைப்பாங்க, ஒரு பக்கம் கறி ஆக்குவாங்க, ஒரு பக்கம் சாப்பிடுவாங்க, ஒரு பக்கம் சாமி ஆடி இந்த இடுப்பு வரைக்கும் தான் துணி கட்டியிருப்பாங்க. அப்படியே அருவாளை வச்சுக்கிட்டு அவங்க சாமி வந்து ஆடினதை பார்த்தீங்கன்னா ஐயோ அச்சமாகவும் இருக்கும், அதே நேரத்தில் பார்த்து ரசிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளவு அவங்க சொல்கிற குறிகள் ஓரளவுக்கு முக்கால்வாசி நன்மையாக தான் இருக்குது, நடந்திருக்குது. அதையும் நம்ம பார்க்குறோம். அப்படி நம்பிக்கை தான் காரணம், நம்பிக்கை தான். அந்த அளவுக்கு அவங்க கும்பிட்டுருக்கிறாங்க. இது குடும்பம் வாழ துணை இருப்பாருங்கிற நம்பிக்கையோடு அந்த மக்கள் கள்ளங்கபடம் இல்லாமல் வாழுகிறார்கள். அவங்க வாயிலிருந்து வந்த பாட்டு தான் இந்த பாட்டு என்பதையெல்லாம் நீங்கள் புரிந்துக்குங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான தலைப்பு தாலாட்டு. அதை தொட்டாலே நிறைய போகும். அடுத்த தலைப்பு காதல். இது சொல்லாமல் போகலாமா? போக முடியாது இல்லையா? காதல் 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 போயின் சாதல் சாதல் சாதல். இது பாரதி. காதல் இல்லாத எந்த உயிரினமும் கிடையாது. இதை பற்றி பேசுனா ரொம்ப அதிகமாக போகுமே, சரி இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுவோம். இலக்கிய காதலுக்கும் நாட்டுப்புற காதலுக்கும் வேறுபாடு உண்டு. இலக்கிய காதல் வந்து ஒரு குறுந்தொகை பாட்டு ஒன்று உண்டு. யாயும் ஞாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேள்வி யானும் நீயும் எவ்வழி அரிதும் செம்புல பயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்ததுவே என்ற ஒரு அற்புதமான பாட்டு. இதுதான் இலக்கிய காதல். முன்னாடி பார்த்துக்கிட்டது கிடையாது, சொந்த பந்தம் கிடையாது, அப்பா அம்மா யாருன்னு தெரியாது, முன்னாடி ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டே கிடையாது. முதல்ல பார்த்த உடனேயே செவத்த மண்டில் மழை பெய்ந்தா மண்ணும் தண்ணியும் கலந்து எப்படி சிவப்பாக மாறி போகுமோ அப்படி ரெண்டு பேர் உள்ளமும் ஒன்றா கலந்து போச்சு. இப்படி தான் இலக்கிய காதல் போயிடுச்சு. இவங்க இதை பற்றி இன்னும் விவரமாக சொல்ல வேண்டாம். ஆனால் இதே இந்த மாதிரி தான் அவங்க காதல் அப்படி போகும். அவங்களுடைய காதல் அதாவது தோழி மூலமாகவும் பாங்கன் மூலமாகவும் வளரும், ரெண்டு பேர் மூலமாக வளரவும் செய்யும். இங்கே நாட்டுப்புற காதல் அப்படி இல்லை. பிறந்தது முதல் அவங்களுக்கு காதல் வர்ற வரைக்கும் ஒன்றா தான் இருந்திருப்பாங்க. பெரும்பாலும் உறவுடையவர்களாக மாமச்சான் தான் இருக்கும், உறவுடையவர்களாக தான் இருப்பாங்க. எப்பயாவது ஒரு இடத்துல அடுத்த ஊருக்காரங்க அப்படி ஒன்றா சேர்ந்து வேலை செய்யும்போது வர்ற காதல் எப்பயோ வர்றது தான், ஆனால் ஒன்றா தான் இருப்பாங்க. இதுதான் ரெண்டு பகுதிக்கும் நாட்டுப்புற காதலுக்கும் இலக்கிய காதலுக்கும் உள்ள வேறுபாடு. இது விவரமாக ரொம்ப சொல்லிட்டு போக வேண்டாம், இது வேறுபாடு சுருக்கமாக சொல்லியிருக்கேன். இந்த காதலுக்கு கண்ணு தான் கண் இல்லை அப்படிங்கிற ஒரு பழமொழி உண்டு. காதலுக்கு கண் இல்லைன்னு, அது ரொம்ப ரொம்ப தப்பு. காதலுக்கு கண்ணு தான் ரொம்ப முக்கியம். இந்த காதலர்கள் கண்ணால் பேசுகிற கதை இருக்க, அந்த கதைகளை வாயால் பேசுக்கடான்னா வாந்தி வந்துடும். ஆனால் கண்ணால் பேசுனா அவ்வளோதான், இமய அளவுக்கு பறக்க ரெண்டு பேர் உள்ளமும். அவ்வளவு செய்திகளை கண்ணால் பேசிட்டு வாங்க. ஆனால்
வாயால் பேச முடியாது, அவ்வளோ சிறிகளை பேச முடியாது. அதனால தான் அவன் சொன்னான் வள்ளுவன், கண்ணோடு கண்ணினை நோக்குக்கின் வாய் சொற்கள் என்ன பயனும் இல்லை, எந்த வகையும் பயனே கிடையாதுடா, கண்ணுக்கு தான் பயன் காதலர்களுக்கு அப்படின்னு சொன்னான். அது மாதிரி 2 தலைவனும் தலைவியும் ஒன்றா வளர்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க. மாம முறை மற்ற முறை வேணும் இந்த பொண்ணுக்கு. வளர்ந்து வர்ற வரைக்கும் எந்த இதுவும் பேச்சு இல்லை, கிண்டல் அடிப்பாங்க, பேசுவாங்க, போவாங்க, அடிப்பாங்க, விளையாடுவாங்க, அப்படியெல்லாம் விளையாண்டுட்டாங்க. ஒரு நாள் இவ வீட்டில் சமைச்சிக்கிட்டு இருக்கிறான், அம்மையை அரைச்சிக்கிட்டு இருக்கா, சமைச்சிக்கிட்டு இருக்கா. அந்த நேரத்தில் இவன் உள்ளே நுழைகிறான், மாமங்காரன் உள்ளே நுழைகிறான். எப்படி கண்ணால் என்ன பார்த்தானே தெரியல, இவன் மனசு ஒடிஞ்சு போச்சான். ஒரு அழகான பாட்டு இது. ஓலை குடிசைக்குள்ள குழுகஞ்சி காய்ச்சும் போது மாமங்கண்ணு பட்டதனால் மச்சானே எனக்கு மனசொடிஞ்சு போனேனே மச்சானே, நான் மனசொடிஞ்சு போனேனே மச்சானே. ஓலை குடிசைக்குள்ள குழுகஞ்சி காய்ச்சும் போது மாமங்கண்ணு பட்டதனால் மச்சானே, நான் மனசொடிஞ்சு போனேனே மச்சானே. இவன் அதுக்கு சொல்கிறான், அம்மியோடு அம்மி உரச அம்மிக்கல் ஒன்ன உரச, அம்மியோடு அம்மி உரச அம்மிக்கல் ஒன்ன உரச, மாமா ஒன்ன பார்த்ததனால் தங்க ரத்தினமே எனக்கு ராப்பகல தூக்கமில்லை பொண்ணு ரத்தினமே, எனக்கு ராப்பகல தூக்கமில்லை பொண்ணு ரத்தினமே. ஆத்தோரம் மணற்பரப்பில் யாருமில்ல நேரத்திலே ஆண்டவனாய் நான் இருப்பேன் கண்ணம்மா, உனக்கு வேண்டுவரம் தந்திடுவேன் பொன்னம்மா, உனக்கு வேண்டுவரம் தந்திடுவேன் பொன்னம்மா. இப்படி பாட்டு போகுது, பாட்டு போயிட்டு இருக்குது. இப்போ இயற்கையான ஒரு நிலையில் அவங்களுடைய காதல் சமைக்கிற இடத்துல இப்படி வந்து நிற்கிதுன்னா பாருங்களேன், அவங்களுடைய பாட்டு எவ்வளோ தூரம் இது உண்மையாக பாடினாங்களா, இது எழுதி வச்சு பாடினாங்களா, அதெல்லாம் தெரியாது. ஆனால் பாடியிருக்காங்க. இந்த பாட்டு இப்படி வருது. இது வரைக்கும் நான் ஏதோ ராகங்கள்லாம் போட்டுக்கிட்டு ஒன்று பாட்டிட்டேன். இது ஒரு காதல் பாட்டு இருக்குது. இந்த பாட்டை கொல்லையிலே கொய்யாமரம்னு தொடங்கக்கூடிய பாடல் நீங்கள் கேட்டிருந்தாலும் கேட்டிருக்கலாம். இந்த பாட்டை, இந்த கொல்லையிலே கொய்யாமரங்கிற இந்த பாட்டை நாட்டுப்புற பாட்டு பாடக்கூடிய கலைஞர்கள் பல பேர் பாடியிருக்கிறாங்க. பல ராகம், பல பேரும் பலவிதமாக ராகத்தை போட்டு பாடியிருக்காங்க. ஆனால் அத்தனை ராகத்தை விட புஷ்பவனம் குப்புசாமி பாடின பாட்டு தான் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, ஒரு நாட்டுப்புற பாட்டு கர்நாடக இசைக்கு எவ்வளவு ஈக்குவலாக வருது, எந்த அளவுக்கு அது பயன்படுது, எந்த தடைபாடும் இல்லாமல் கர்நாடக சங்கீதத்துக்கு எப்படி வருது அப்படின்னு சொல்லி அவர் பாடி காட்டியிருக்கிறார். என்ன ராகத்தில் பாடினார்? கரகரப்பிரியா என்ற ராகத்தில் பாடியிருக்கிறார். சொல்கிறார், இப்போ நான் பாடுறேன், அது கரகரப்பிரியாவாக இருப்பாது, கரகரப்பாக தான் இருக்கும். என்னால் கரகரப்பிரியாலாம் பாட முடியாது, அது கரகரப்பாக இருக்கும், பார்த்து கேட்டுக்குங்க. தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இன்னொருத்தர் ராகத்தை பார்த்து, கொல்லையிலே கொய்யா மரம் கொண்டையிலே தாழம் பூவான், தாழம் பூவின் வாசத்திலே தான் மயங்கி மோகத்திலே சோளப்பொறி மத்தியிலே சுட்டு வச்ச தோசை போல நிலவரிக்கும் நேரத்திலே என் சின்ன தங்கம் நான் வருவேன் சாமத்திலே. கொல்லையிலே கொய்ய மரம் கொண்டையிலே தாழம்பூவான், கொல்லையிலே கொய்ய மரம் கொண்டையிலே தாழம்பூவான், தாழம்பூவின் வாசத்திலே தான் மயங்கி மோகத்திலே
தாடம்பூவின் வாசத்திலே தான் மயங்கி மோகத்திலே சோளப்பொறி மத்தியிலே சுட்டு வச்ச தோசை போல நிலவெறிக்கும் நேரத்திலே என் சின்ன தங்கம் நான் வருவேன் சாமத்திலே. கட்டான கட்டழகி கட்டி வெல்ல சொல்லழகி, கட்டான கட்டழகி கட்டி வெல்ல சொல்லழகி, தொட்டாலே போதுமடி தொந்தரவு நீங்குமடி, தொட்டாலே போதுமடி தொந்தரவு நீங்குமடி, ஆச்சாரமானவளே ஆசை வச்சு ஏங்குறேண்டி, ஆத்து பக்கம் பாடி போகலாம் என் சின்ன தங்கம் ஆசை தீர கூடி பேசலாம், ஆத்து பக்கம் வாடி போகலாம் என் சின்ன தங்கம் ஆசை தீர கூடி பேசலாம். மஞ்ச மணக்குதடி மாறாப்பு சேலையிலே, மஞ்ச மணக்குதடி மாறாப்பு சேலையிலே, புஞ்ச மணக்குதடி பூத்திருக்கும் சோலையிலே, புஞ்ச மணக்குதடி பூத்திருக்கும் சோலையிலே, நெஞ்சுக்குள்ள இனிக்குதடி நினப்பு வந்து மயக்குதடி, கொஞ்ச நேரம் கூட வாடி சின்ன தங்கம் கொஞ்சிடலாம் ஒன்று கூடி, கொஞ்ச நேரம் கூட வாடி என் சின்ன தங்கம் கொஞ்சிடலாம் ஒன்று கூடி. மாடி மேலே மாடி வச்சு மாடி முட்டை சன்னல் வச்சு, மாடி மேலே மாடி வச்சு மாடி முட்டை சன்னல் வச்சு, சன்னலுக்கு உள்ளே இருந்து சந்தோஷமா பேசிடுவோம், சன்னலுக்கு உள்ளே இருந்து சந்தோஷமா பேசிடுவோம், ஆடி மாதம் போகட்டுண்டி அடுத்த மாதம் சேர்ந்துக்குவோம், அது வரைக்கும் பக்கம் வாடி என் சின்ன தங்கம் அச்சாரமா ஒன்று தாடி, அது வரைக்கும் பக்கம் வாடி என் சின்ன தங்கம் அச்சாரமா ஒன்று தாடி. இது போயிட்டுருக்கு, பாட்டு நிறையா இருக்குது, இதோட போயிட்டுருக்கு. இதில் என்னத்துக்காக இந்த பாட்டை எடுத்தால் ஒன்று ராகத்துக்கு, இதில் எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது ஓசை தட்டுப்படுதா பார்த்தீங்களா? இவனுக்கு எல்லாம் இந்த சிந்துன்னு சொல்லுவாங்க, இந்த பாட்டை சிந்து முறையில் பாடணும் அப்படின்னு இவங்களுக்கு தெரியுமா யாருக்காச்சும்? எப்படி இந்த சிந்து வந்து இவ்வளோ அழகாக வந்து விழுது? கொஞ்சமாவது எங்கேயாவது இடர்பாடு விழுதான்னு பாருங்கள். எல்லாத்த விட ஒரு ஓமை, அற்புதமான ஓமை பாருங்கள். என்ன மாதிரி ஓமை இது தெரியுமா? நீலவான ஆடை, பெரிய கவிஞர்கிட்ட சொன்னால், பாரதிதாசன்கிட்ட சொன்னால் நிலா எப்படி இருக்குன்னு கேட்டால் அழகாக சொல்லுவார். நீலவான ஆடைக்குள் உடல் மறைத்து நிலாவென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை, நீலவான ஆடைக்குள் உடல் மறைத்து நிலாவென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை, கோலம் முழுதும் காட்டிவிட்டால் காதல் கொள்ளையிலே இவ்வுலகம் சாமோ, வானச்சோலையிலே பூத்ததனி பூவோ, நீதான் சொக்க வெள்ளி பார்க்குடமோ அமுத ஊற்றோ, காலை வந்த செம்பருத்தி கடலில் மூழ்கி கனல் மாறி குளிரடைந்த ஒளிப்பிழம்போ. இப்படி அழகாக சொல்கிறார் அவர் பெரிய கவிஞர். அவர் எப்படி இவனுக்கு அதெல்லாம் போயா எல்லாருக்கும் தெரியணும். சோளப்பொறி மத்தியில் சுட்டு வச்ச தோசை போல வானம் இருக்குடான்னா எவ்வளோ அற்புதமான ஓமை. இது மாதிரி ஓமையை நம்ம சொல்ல முடியுமா? இல்லை பாரதிதாசன் மாதிரி சொன்னால் புரியுமா? இல்லை இந்த நாட்டுப்புற கவிஞன் மாதிரி சொன்னால் புரியுமா? சோளப்பொறி சுற்றி போட்டுக்கலாம், நடுவில் ஒரு தோசை வச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குடா வானம் அப்படின்னு சொன்னால் பார்த்துங்க, என்ன அற்புதமான ஓமை அது. அதை விட ஒன்று பாருங்க, மஞ்சள் மணக்குதடி மாறாப்பு சேலைன்னா, இன்னைக்கு மஞ்சளே மணக்க மாட்டேங்குது, என்னென்ன மனமோ வருது. அனுபவிச்சவன் நான் சொல்கிறேங்க, மஞ்சள் மனம் மாதிரி ஒரு மனமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மனம் எங்கேயுமே கிடைக்காது. அவ்வளோ மகிழ்ச்சி வரும். அப்படி அனுபவிச்சவன் நான். மஞ்சள் அவ்வளோ பூசிக்கிட்டு போட்டு வந்தால் அந்த முந்தானை எடுத்து மனைவி கிட்ட கிடந்தான்னா அவ்வளோ மனம் வரும். இப்போ அவள்கிட்டே கூட இந்த மஞ்சள் மனத்தை காணும். அவ்வளோ சிறப்பானது ஒரு மனம். அந்த நினைவு அவனுக்கு வருது இல்லையா? அதை பாட்டில் பறித்து வச்சான் பார்த்தீங்களா? இப்படியெல்லாம் இருந்திருக்காங்கங்கிற செய்தி நமக்கு எதில் தெரியுது? அந்த பாட்டில் தான் தெரியுது. இதை விட ஓமை சொல்கிறா பாருங்க. காதலனை பற்றி சொல்லும்போது இந்த பொண்ணுக்கு எப்படா இவ்வளோ ஓமை வருதுன்னு தெரியல. அந்த பாட்டெலாம் வந்துடுச்சு. இஞ்சி இடுப்பழகா எலுமிச்சை மாரழகா, அதுக்கு அந்த பாட்டு வேற, அவங்க சொன்ன பாட்டில் வேற ரெண்டாவது வரிசை இணைச்சி போட்டு பாட்டாங்க. இஞ்சி இடுப்பழகா எலுமிச்சை மாரழகா மஞ்சள் சிவப்பழகா மறக்க மனம் கூடுதில்லை. அவன் உடம்பு எப்படி இருக்குங்கிற வர்ணிச்சிட்டான். மஞ்சள் கலந்த சிவப்போட அவன் உடம்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டான். சரி, அடுத்த ஓமைகளை பாருங்க. இப்படி எப்படி தான் இவங்களால் இவ்வளோ உடம்பை எழுத முடியுதுன்னு தெரியல எனக்கு.
ஆளிலை போல் அடிவயிறு, அரசிலை போல் மேல் வகிடு, வேப்பிலை போல் புருவக்கட்டு, விடவு மனம் கூடுதில்லைன்னா. நான் எங்கேயோ நிறைய இருக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சொல்கிறேன். இங்கே எங்கேயாவது கவிஞரை சொல்லுங்கள், எங்கேயாவது தலை தட்டுதா, எதையாவது ஓசை குறையுதா, எந்த இடத்துலையாவது குறையுதா? பொதுவாகவே சங்க இலக்கிய பாடல்கள் தான் அப்படியே ஓமை இருக்கும் அப்படி சொல்லுவான். ஆனால் இங்கே இவன் சொல்கிற இப்போ ஓமையில் ஏதாவது மாற்றம் இருக்கா? இந்த வயிறு எப்படி இருக்குதான், இப்போ 6 பேக்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அது பெருசு பெருசாக இருக்குது. அந்த பேக்கு ரொம்ப முட்டு முட்டாக இருக்குது. இது அப்படி இல்லை, இது உடைச்சி உடம்பு, வயிறு காஞ்ச வயிறு. அந்த காஞ்ச வயிறில் சின்ன சின்னதான மடிப்போடு இருக்குது, சின்ன சின்ன மடிப்போடு அவன் வயிறு இருக்குதான். அந்த ஆளிலையையும் இந்த அடிவயிறையும் நீங்கள் இணைச்சி பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒன்றா இருக்கும், ரெண்டும் ஒன்றா இருக்கும். அவ்வளோ மென்மையான மடிப்பு அந்த வயிற்றில் இருக்குது. அதை அவள் அழகாக ரசிச்சிருக்கிறான். அந்த பொண்ணு அவ்வளோ அழகாக ரசிச்சிருக்கிறான். நடுவில் வகுடு எடுத்து தலை சீவி இருக்கிறான். அவனுக்கு சுருட்ட முடி, அதனால் பள்ளமாக இருக்குது. இந்த அரச இலையை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். அப்படி நடுவில் வகுடு கட்ட மாதிரி நடுவரிகை போட்டு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். எல்லாத்த விட வேப்பிலையை பாருங்கள், அகன்று குறுகி வர்ற அந்த வேப்பிலையை கொண்டு இந்த கண்ணுக்கிட்ட வச்சு பாருங்கள், புருவக்கட்டும் அது ஒன்றா இருக்கா இல்லையா? இவ்வளோ அற்புதமாக எங்கேருந்து வருது உங்களுக்கு கவித்துவம், எப்படிங்க உங்களுக்கு வருது? வியந்து போகிறேங்க நான். இது மாதிரி படித்து பார்த்துட்டு எவ்வளோ அற்புதமாக இருக்குது. என்ன மாதிரி கவிதை எழுதியிருக்கிறாங்க. இன்றைக்கி தலையும் புரிய மாட்டேங்குதுங்க. சொன்ன கவிஞர்கள் என்ன கோச்சிக்காதீங்க, எனக்கு அப்படி வேதனையாக இருக்குது. தலையும் புரிய மாட்டேங்குது, வாலும் புரிய மாட்டேங்குது. ஒரு சொல்லுக்கும் அடுத்த சொல்லுக்கும் ஒன்று இணைப்பு இல்லை, முதல் வரைக்கும் அடுத்த வரைக்கும் இணைப்பு இல்லை. மொத்தத்தில் கவிதையை படித்தா என்ன பொருளில் எழுதியிருக்கான்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இங்கே கவிதை முழுவதும் படித்தா எல்லா பொருளும் தெரியுது இல்லையா? அவ்வளோ அழகாக எழுதியிருக்கிறாங்க. இது காதல் இந்த மாதிரி வருது. இப்போது இலக்கியமும் இலக்கியத்துக்கு துணை போகிறது அப்படின்னு சொல்கிறதில்ல, அதுக்கு ஒரு காரணம், ஒரு வழிமுறையை நானாக தொகுத்தது தான் இது. ஒரு தலைவன் போகிறான் தலைவன்கிட்ட, 5 ரூபா தரேன், அரக்கு போட்ட சேலை தரேன், ஆத்தா அறியாமல் வாக்கப்பட்டு வந்துடுடின்னு கேட்குறான். 5 ரூபா தரேன், அரக்கு போட்ட சேலை தரேன், ஆத்தா அறியாமல் வாக்கப்பட்டு வந்துடுடி அப்படின்னு சொல்கிறான். ஒரு ரொம்ப நேரம் ஆயிடுச்சோ, 7:30 சேலை தரேன்னு சொல்கிறான். இவ 5 ரூபாயும் வேணாம், அரக்கு போட்ட சேலையும் வேணாம். ஒரு கூப்பிட்டவுடனே வந்துடுவாளா என்ன? 5 ரூபாயும் வேணாம், அரக்கு போட்ட சேலையும் வேணாம், தட்டம் அறியாமல் தாலி பண்ணி வந்துடுடையாங்கிறான். நீ தாலி கட்டு, அப்புறம் வரேன் அவங்க கூட, முதல்ல தாலியை கட்டுன்னு தாலி பண்ணி வந்துடுன்னா. அது எப்படி தட்டம் அறியாமல் தாலி பண்ணி வர முடியும்? சரி, இவங்க சொல்கிறான், தட்டம் அறியாமல் தாலிரான் பண்ணி வந்தால் அடுப்பு கட்டு 3 இல்லாமல் பருப்பு சோறு பொங்கி வாடின்னா. 3 கல் இல்லாமல் எப்படி சோறு பொங்க முடியும், பருப்பு பொங்க முடியும்? பொங்கி வாடன்னா இவன் அதுக்கும் விடலை. இவன் அடுப்பு கட்டு 3 இல்லாமல் பருப்பு சோறு பொங்கி வச்சா நாக்கில் பட்டிடாமல் நவட்டினி முழுங்கிடணும்னு. அவன் நாக்கில் படாமல் முழுங்கிட முடியுமா? அப்போ இவங்க போக்கு எப்படி இருக்கு? எந்த வகையிலையும் உன் கதைக்கு நான் வரமாட்டேன், நீ என் கதைக்கு வா, இப்படியே போகுது. இருந்தாலும் இவன் புரிஞ்சுக்கிட்டான், நம்ம மேலே கொஞ்சோண்டு ஆசை இருக்கு, இவ்வளோ விடக்கூடாதுன்னு நினச்சி இவன் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கான். அவளே வழி சொல்கிறான். என்ன வழி சொல்கிறா? சாமம் அறிஞ்சி தலைவாசல் வந்து நின்று கோழி போல் கூவுராசா, உன் குரல் மதித்து வந்துடுவேங்கிறான். இது தோழி சொல்கிறா. இலக்கியத்தில் தோழி சொல்லுவா, அவள் பகல் நேரத்தில் வந்தால் நீ எல்லாரும் பார்த்துருவாங்க, நீ தலைவனே நீ இரவுக்குறியா வா, இரவு நேரத்தில் வான்னு சொல்கிறான். அப்போ இரவு நேரத்தில் வந்தால் இரவுக்குறின்னு அங்கே இலக்கியத்தில், நாட்டுப்புறத்தில் சாமம் வரிஞ்சு தலைவாசல் வந்து நின்று கோழி போல் கூவுராசா குரல் மதித்து வந்துடுவேன்னா. இவங்க கதை நடக்குது, தொடர்ந்து நடக்குது. ஒரு நாள் பார்த்துடுறாங்க, உடம்பு குறையிறத பார்த்து, மாறுபடுறத பார்த்து தாய் வந்து கடுமையாக பேசுகிறான். வார்த்து முடித்த கொண்டை மகிழம்பூ கமழுங்கொண்டை கவிதை வருது பாருங்க. அவள் கோபத்தில் பேசுகிறா பொண்ணுக்கிட்ட. வார்த்து முடித்த கொண்டை மகிழம்பூ கமழுங்கொண்டை சீர்குலைந்து வேர்வை சிந்த செய்த கட்டும் வேலை என்ன கேட்குறா கேள்வி.
சீர்குலைந்து வேர்வை சிந்த செய்த கடும் வேலை என்ன? பொட்டு கரைய பிறை நெற்றி நீர் துளைக்க கட்டு துகில் களைய கழுத்து வடம் புரள மார்பு பதைப்பதென்ன மலர்கண்கள் சிவப்பதென்னா என்ன நடந்துச்சுங்கிறத கவிதையில் அப்படியே ஒப்பிச்சுட்டால இதை நான் திருப்பி சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க வேண்டியில்லை. இவ்வளவு செய்திகளையும் இந்த கவிதை நயத்தோடு சொல்லக்கூடிய அழகை பாருங்க. அதை விட கோபம் வந்துச்சு ரொம்ப அதிகமாக. ஏன்னா விளக்க முடியல, நேரம் இல்லையே, விளக்க முடியல. இன்னும் அருமையான செய்தி ஒரு 2-3 செய்தியை மட்டும் சொல்லணும், அதை மட்டும் சொல்லிட்டு விட்டுருவேன். வாசல் கடந்து வழிகண்டு போவே ஆனால் வேசி மகளை ஒன்று வெட்டிடுவேன் என்று சொன்னான். அதுலேயும் கவிதை எப்படி வருது பாரு. வாசல் கடந்து வழிகண்டு போவேனால் வேசி மகளை ஒன்று வெட்டிடுவேன் என்று துண்டானா. இப்போ இது எச்சரித்தல்ங்கிறது இலக்கியத்தில். வீட்டில் கதை வச்சு பூட்டிடுவாங்க, தெரியாது. இப்போ தலைவனுக்கு தோழி மூலமாகவோ மற்றவங்க மூலமாகவோ செய்தி போகுது. அதே மாதிரி இங்கே இவளுக்கும் யார் மூலமாகவோ செய்தி தலைவனுக்கு போகுது. அப்போ அங்கேருந்து அவன் வர்றான், என்ன செய்யறதுன்னு கேட்கறதுக்காக. இவன் சொல்கிறான், என்னை எப்படியா கூட்டு போன்னு சொல்கிறான். இதுக்கு இவன் சொல்கிறான், இருட்டடிக்க இந்திரனை பெயடிக்க சாம வழி நடக்க சம்மதமாக வந்தனுக்குன்னா. உடனே இவளும் சொல்ல, இருட்டடிக்க இந்திரனை பெயடிக்க சாம வழி நடக்க சம்மதமே வந்தனுக்குன்னா. உடனே முடிவு கட்டிடுறாங்க, சந்தைக்கு போவோமடி, சட்டி பானை வாங்குவோமடி, சந்தை கலையும் முன்னே தப்பிடுவோம் 2 பேரும்னா. 2 பேரும் போயிடுவோம்னா. இது ஓடி போகிறதுன்னு இவங்க சொல்லுவாங்க. இலக்கியத்தில் உடன்போக்குன்னா. தம்பி நிலவரசன் எங்கள் முத்தமிழ் ஆய்வு மன்றத்தில் பேசும்போது இந்த உடன்போக்குக்கு ஒரு அருமையாக விளக்கம் சொன்னார். உடன்பட்டு போவதனால் இதுக்கு உடன்போக்குன்னாரு. ரொம்ப ரசித்தேன் இந்த விளக்கத்தை. உடன்போக்கு தான் உடன்பட்டு போகிறாங்க, 2 பேரும் வாழலாங்கிற உடன்பட்டோட போகிறாங்க. அதனால் இது உடன்போக்கு. இது இலக்கியத்தில் உடன்போக்கு, இங்கே ஓடி போயிட்டாங்க அப்படிங்கிறதுலாம். உடனே அங்கே செவிலித்தாய் வழியை தேடி போவா. செவிலித்தாய் போவா, எங்கே என் பிள்ளைய காணுமே, யாராவது பார்த்தீங்களான்னு வழி போக்குறதில்ல. இவளும் இங்கே நற்றாயும் போகிறான். இவ்வளோ திட்டுனவ போன உடனே திரும்ப ஓடுறா பின்னாடியே. என்ன ஓடுறா? சிட்டு போல் நடையடைக்கு, சிறுகுருவி தலையடைக்கு, பட்டு போல் மேனியாலை பாத்தியிலும் பாதையிலே அப்படின்னு தேடிக்கிட்டு போகிறா. இது உடன்போக்கில் இந்த மாதிரி நடக்குது. இப்படி போகிறவங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க, வாழுறாங்க, நல்லா வாழுறாங்க. அந்த திருமணத்தை பற்றி சொல்ல நேரம் இல்லைங்களே, ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் முடிச்சிடலாமா? இல்லை முடிச்சுட்டுமா? இதோடைய இல்லை ஒரு 10 நிமிஷம் கடைசி முடிச்சிடலாம், கடைசியாக முடிச்சிடலாம். அதுக்குள்ளே திருமணத்துக்கு போகிறாங்க. அவள் சொல்கிறா, மாசி மாதம் பிறந்துடுச்சு, நீ மாலை கிட்ட இப்படி தங்கிட்டு இருக்கிய மாமா, இப்படி ஏமாற்றலாமா என்னன்னு கேட்குறான். ஐயா நான் ஒன்றும் ஏமாற்றலை, இது பஞ்சாங்கம் பார்த்தேன், இது பங்குனி மாதம், அதனால் இது தேதி இல்லையா, சித்திரை மாதம் பிறக்கட்டும் உன் நித்திரையை தொலைச்சிட்றேன்னா. சித்திரை மாதம் பிறக்கட்டும் உன் நித்திரையை தொலைச்சிட்றேன்னா. ஊருக்கெல்லாம் பார்க்க வச்சு நம்ம ஒன்று கூட நாளை வந்தாச்சு, நீ கவலைப்படாதேன்னு. இவ சொல்கிறா எப்படி கல்யாணம் பண்ணணும்னு. ஓலையால் பந்தல் போட்டு ஓரத்திலே குஞ்சம் வச்சு, ஓலையால் பந்தல் போட்டு, அன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த நிலை இல்லை, எல்லாம் மண்டபத்தை நாடி போயிடுறோம். ஆனால் அன்றைக்கி வாசலில் இப்போ ஓலை பந்தல் போட்டு தான் திருமணம் நடத்துனாங்க. ஓலையால் பந்தல் போட்டு அங்கே திருமணம் நடக்கணுமா, ஓரத்தில் குஞ்சம் கட்டணுமா அழகுக்காக. அங்கே வாரசனம் பார்த்து சொக்கணுமா, அந்த பந்தலை பார்த்து அங்கே வாரசனம் பார்த்து சொக்கணும். சாப்பாடு எப்படி போடணுமா, செட்டியாரை சமைக்க சொல்லணுமா. அது எந்த செட்டியாரை? செட்டி நாட்டு செட்டியாரை சமைக்க சொல்லணும். தலை செவ்வாழையில் சாதம் போடணும், தலை செவ்வாழையில் சாதம் போடணும். பட்டி தொட்டி பட்டணம் எல்லாம் அதை பார்த்து, இந்த பந்தியை பார்த்து சொக்கணுமா, அப்படி சாதம் போடணும் அப்படின்னு அவள் சொல்கிறா. இது ஒரு வகையான பாட்டு, நான் அரைகுறையாக சொன்னேன், அவ்வளோதான். இன்னும் ஒரு 2 பொண்ணு எவ்வளோ ஆசைன்னு பாருங்கள். அவளுக்கு அப்படி ஒரு ஆசை. ஆட்டுக்கடா 4 வெட்டி 1000 பேரை கூப்பிட்டு, ஆட்டுக்கடா 4 வெட்டி 1000 பேரை கூப்பிட்டு அழகா பந்தி வச்சு ஆசையை தீர்த்துக்கணுமா. அழகா பந்தி வச்சு ஆசையை தீர்த்துக்கணுமா அவளுக்கு. ஆட்டுக்கடா 4 வெட்டி. இன்னொருத்தர் எல்லாத்த விட உயர்ந்தவர், ஏழைகளும் பாழைகளும் எங்கிருந்தாலும் கூப்பிட்டு
ஏழைகளும் பாழைகளும் எங்கிருந்தாலும் கூப்பிட்டு வாழை இலை போட்டு வரிசையாக சாதம் போடணுமா. இப்படியெல்லாம் ஆசையாக கல்யாணம் பண்ணணும் சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. எப்படி வாழணும்னு சொல்கிறத பாருங்கள். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த திருமணத்தில் வாழ்த்து சொல்கிறது தான். திருமணத்தில் வாழ்த்து சொல்கிறது பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு இந்த 2 வரியை படிச்சுட்டு நான் உண்மையிலே உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சுங்க. எவ்வளோ வாழ்த்து நான் படிச்சிருக்கிறேன். ஆனால் இந்த வாழ்த்தை நீங்கள் உண்மையிலே யோசிச்சு பாருங்கள். ஒன்றும் இல்லை, 2 வரி தான். கன்னியோடு கற்பும் கணவனோடு மெய்மொழியும் இந்நிலமெல்லாம் விளங்க இன்பமாய் வாழ்க. எல்லாம் அடங்கி போச்சா இல்லைங்களா? அதில் மனைவின்னு இருந்தால் கற்போடு இருக்கணும், கணவன் இருந்தால் பொய் பேசாமல் வாழணும். இந்த 2 பேரையும் பார்த்து இந்த இருக்கிற அக்கம் பக்கத்தில் இருக்கிற அத்தனை பேரும் இப்படி ஒரு குடும்பம் வாழுதேன்னு எல்லாரும் வாழ்த்தணும். இந்த வாழ்த்து கேட்டு இன்பமாக வாழணும். இதானங்க வாழ்க்கை. இப்படி திருமணங்கிறதுக்கு பொருள் சொல்லணும். திருமணங்கிறதுக்கு பொருள் சொல்லணும். எல்லாம் கேட்டாங்க, என்னங்கய்யா எல்லாம் மனம்னா மலர்லேருந்து வர்ற மனத்துக்கு தான் மனம்னு பேர், ஆனால் இதை திருமணம்னு வச்சுருக்காங்களே என்னங்கய்யா அப்படின்னு கேட்டாங்க. அந்த நேரத்தில் வந்த ஒரு விளக்கம் நான் டக்குன்னு சொன்னேன். இதுவும் பொருத்தமாக இருக்கும் பாருங்கள். அன்பே வடிவான மனைவியும், அன்பே வடிவான மனைவியும், அறமே வடிவான கணவனும், பண்பே வடிவான இருவரும் இணைந்து பண்பே வடிவான மக்களை பெற்று இவ்வுலகம் பயனுற அவர்களை வாழ வைத்து அதனால் வரும் புகழாகிய மனத்தை நுகர்வதால் இதுக்கு திருமணம்னு பேர் வந்தது அப்படின்னு விளக்கம் சொன்னேன் ஒரு நாள் வகுப்பறையில். இப்படி தானே வாழணும். கணவனோடு கற்பும் கன்னியோடு கற்பும் கணவனோடு மெய்மொழியும் இருந்தால் இந்த மாதிரி வாழ முடியும், எல்லாரும் வாழ்த்தவும் முடியும். அந்த பொண்ணு என்ன கேட்குறா, எப்படி வாழணும்னு ஒரு 2 பொண்ணு சொல்கிறாங்க. எப்படி வாழணும்? வரிசை மணாளன் வாய் சிரித்து பேசி வந்தால் வாழ்க்கை நெய் மணக்கும், வாசனரும் பூ மணக்கும். எவ்வளோ நிறைய பாட்டு இருக்குது. இதில் 2 வரியை மட்டும் எடுத்துட்டேன். எப்படி இருக்குன்னா, கணவன்னா சிரித்து பேசிக்கிட்டு இருக்கணும், எப்பயும் மனைவியோட சிரித்து பேசிக்கிட்டு இருக்கணும். எப்படியும் உம்மனை முஞ்சியவா இருக்கா, சப்பாத்தி கட்ட தான் வரும், வேறு என்ன வரும் இல்லையா? உம்மனா முஞ்சியா வர சில குடும்பங்கள் அப்படி தான். ஐயோ அப்பா வந்துட்டார், அப்பா வந்துட்டார், அப்பா வந்துட்டார் அம்மா சொல்லுவாங்க, உடனே எல்லாம் அமைதியாகிடும். அது வரைக்கும் ஆட்டம் போட்டு. இந்த மாதிரி வரிசை மணாளன் வாய் சிரித்து பேசி வந்தால் வாசனரும் நெய்மணக்கும் வா என்று சொல்கிற அந்த அழகு வரிகளை நல்லாயிருக்கும். இன்னொரு பொண்ணு இருக்கா, அந்த மாதிரி பொண்ணு கிடைச்சா அற்புதமான பொண்ணு. அவன் எப்பேற்பட்ட பொண்ணு, பொண்ணு புடவை வேணாம் மச்சான், பொற்காசும் வேணாம் மச்சான், புடவையும் வேணாம் மச்சான், பொற்காசும் வேணாம் மச்சான், உடனிருந்து கதை பேசும் உள்ளன்பே போதும் மச்சான். இந்த மாதிரி கணவனுக்கு மனைவி கிடைச்சா எவ்வளோ அற்புதமாக இருக்கும். அதாவது கணவன் மனைவியோட உட்கார்ந்து பேசணுங்கிறது தான் அவங்களுடைய அடிப்படை. இப்படி பேசினாதான் பல செய்திகள் நிச்சயமாக குறையும். இந்த விவாகரத்துங்கிற பிரச்சனைக்கு அடிப்படை காரணமே 2 பேரும் கூடி பேசாதது தான். இப்படியெல்லாம் வாடுறாங்க. எனக்கு கொடுத்த நேரம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு பிறகு இன்னொரு பகுதி இருக்குது. அந்த பகுதி திருமணம் நடக்காதவங்க ஏங்குற பகுதி ஒன்று இருக்குது. திருமணம் நடந்து கணவன் கஷ்டப்படுத்தி பாடுற பாட்டு இருக்குது. இதையெல்லாம் நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா ரொம்ப நேரம் ஆகிடும். என்னை இழுத்து உட்கார வச்சுருவார். அதோட இந்த நல்லதொரு வாய்ப்பை எனக்கு அளித்த உங்கள் இந்த மன்றத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா அவர்கள் பேசிய செய்தியிலிருந்து நிறைய தகவல்களை மறுபளிப்பு பண்ணலாம் அப்படின்னு இருந்தேன். காலதாமதம் ஆகிவிட்டதாலும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலைப்பாடுகள் இருப்பதாலும் அனைவருக்கும் நன்றியை மட்டும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இளவரசன் சார் வாங்க, தேசிய கீதம்.
பஞ்சாப சிந்து குஜராத் மராட்டா திராவிட உத்கல வங்கா விந்த ஹிமாச்சல யமுனா கங்கா உச்சல தரதி தரங்கா தவ சுப நாமே ஜாகே தவ சுப ஆசிஷ மாகே जागे दवशय गाधा जनगण मंगलदायक जय गे भारत भाग्य विधाता जय गे जय गे जय गे जय 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 गे जय गे வாங்க சார் பாஸ்கர் சார்